ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கிரேட்டஸ்ட் டீமன் லார்ட் ரிபானஸ் டிபிக்கல் நோபடி சீசன் 1. எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட மனசுல என்ன தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு எதிரியுமே இப்போ இல்லை. எல்லாருமே இப்போ என்ன ரொம்பவோ கிரேட்டா ஒரு டீமன் லார்ட் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே எனக்கு ஈக்குவலா யாரும் இல்லை, என் கூட ஃப்ரெண்ட்ஸுனும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இறந்து போய் கிடக்குறா. அவளோட உடம்ப போய் பார்த்துட்டு அட்லீஸ்ட் என்னோட நெக்ஸ்ட் லைஃப்லயாச்சும் நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்வேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு பேசாம என்ன நானே ரீஇன்கார்னேஷன் பண்ணிக்கிட வேண்டியதான் அப்படின்னு முடிவெடுக்கிறான். இப்போ ஒரு சிட்டியை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த நாளை நம்ம உற்சாகமா செலிப்ரேட் பண்ணணும். நம்ம முன்னோர்கள் டீமன் லார்ட் பார்பட்டோஸோட பிளஸிங் உனக்கு எப்பவோ இருக்கும், ஹாப்பி பர்த்டே ஆர்டி அப்படின்னு சொல்லி ரீஇன்கார்னேஷன் ஆன நம்ம ஹீரோக்கு இப்பதான் 10 வயசு ஆகுது. அவங்க அப்பா அம்மா அதை செலிப்ரேட் பண்றாங்க. நான் இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு நார்மலான ஃபேமிலியில ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்கிற நார்மலான கப்பிள்ஸ்க்கு ஒரு நார்மலான பையனா பிறந்திருக்கேன். மேஜிக்ல சில விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். டீமன் லார்ட் பார்பட்டோஸா இருந்தப்போ உள்ள அதே ஸ்ட்ரென்த் எனக்கு இப்போ இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். உனக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறங்கிறத முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லவும், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், நான் ஒரு கிங்கா இருந்ததுனால என்ன காமனர்ஸ் கூட எல்லாம் பழக விட மாட்டாங்க. ஆனா இந்த லைஃப்ல அப்படி இல்ல. போன ஜென்மத்துல எனக்கு கிடைக்காத ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஜென்மத்துல கிடைக்க போகுது. ஏதோ 3 பசங்க விளாண்டுகிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் நான் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அவங்களே பார்த்துட்டு இருக்கான். அந்த பையனை பாரு, நம்மளே பார்த்துட்டு இருக்கான், கிரீப்பியா இருக்குல்ல, சரி வாங்க போயிடலாம் அப்படின்னு அந்த பசங்க போயிருந்தாங்க. இனியோ விளையாட கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன போயிட்டாங்க. ஒருவேளை போன ஜென்மத்துல என் கூட இருந்த கார்ஸ் இப்போ என் கூட இருக்கா, அதனாலதான் யாருமே என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்காங்களோ, இதை நான் விட மாட்டேன். அவங்க என்கிட்ட வந்து கேட்கலன்னா என்ன, நானே போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடியா நின்றுட்டு இருக்கான். ஆனா பொண்ணுங்களை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு பயம் வர ஆரம்பிக்கி. எத்தனையோ டீமன்ஸ் அழிச்சிருக்கேன், ஈவன் காட்ஸை கூட எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், அப்பெல்லாம் வராது இந்த ஃபீலிங் இப்போ மட்டும் ஏன் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இருக்குமா, அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து ஓடி இருக்காங்க. இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஹே நில்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவங்களும் நின்றுதாங்க. என்ன இவங்க நின்றுட்டாங்க, உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும், நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா, இந்த உலகத்துல பாதியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பொண்ணுங்க எல்லாம் தெரிச்சு ஓடி இருந்தாங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நிக்காம ஓடி இருந்தாங்க. எதனால என் கூட மட்டும் யாருமே என் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப செம டென்ஷன் ஆயிட்டு, நான் சொல்ற எதையுமே ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் அவங்க கிட்டே பேசி பார்த்துட்டேன், அவங்களுக்கு கிஃப்ட்டோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், ஆனா எதனால யாருமே என் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்ல இருக்கிற பாதியை அழிச்சிட்டு, சரி என்னோட கோவத்தினால இயற்கை இதுக்கு தேவையில்லாம அழியணும் அப்படின்னு சொல்லி இப்ப அட்டாக் பண்றதை நிப்பாட்டிருந்தான். ஒருவேளை நான் எதையாச்சும் மிஸ் பண்றனோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோமோ. என்ன ஆர்டி ஏன் சோகமா உட்காந்துருக்க, மேயரே உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து கேட்கறான். நீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ப்ராப்ளம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படின்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குவோம். ஆமா, ஆனா அதை மேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்தவங்களை எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறதுங்கிறத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மேயர் சொல்றான். அதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெல் இருக்கா இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குவோம். இல்ல அவங்க கிட்ட கைண்டாவும் மரியாதையோடையும் நடந்துக்கிட்டனாலே அவங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் ஆல் ஹைட் ரொம்ப தேங்க்ஸ், இதோ நான் எப்பவுமே போய் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஆர்டி என்னோட பொண்ணு அப்படின்னு அந்த மேயர் ஏதோ சொல்ல வரதுக்குள்ள அவன் ஓடிடுதான். நம்ம ஹீரோட அப்பா அம்மா எங்க பையன் நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம், நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என் கடமையை தானே செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்றான். எஸ்கியூஸ் மீ, என்னோட பேரு ஆட் மீடியர், நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா? எஸ்கியூஸ் மீ பியூட்டிஃபுல் லேடிஸ், இதுக்கு முன்னாடி நடந்தது மன்னிச்சுக்கோங்க, என்னோட பேரு ஆட் மீடியர், உங்களை மாதிரி அழகானவங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம், நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம என்னதான் பேசினாலும் எல்லாரும் பயந்து ஓடதான் செய்யறாங்க. ஏதோ ஒர்க் அவுட் ஆகல. நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல இருக்கான். எனக்கு வர்ற கோபத்துக்கு இந்த உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ணிடலாமான்னு தோணுது. ஆனா நான் பார்பட்டோஸா இருக்கும் போதே கத்துக்கிட்டேன், அழிக்கிறதுனால எதுவுமே கிடைக்க போறது இல்ல, கோவம் வரும்போதெல்லாம் எதையாச்சும் அழிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. ஏதோ ஒரு அழகான பொண்ணு தான் ஆபத்துல இருக்கா நினைக்கிறேன், இதோ போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப பறந்து போறான். ஒரு சின்ன பொண்ணு ஃபாக்ஸ் ஒன்னு அட்டாக் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்கு. அந்த பொண்ணு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃபாக்ஸ் அட்டாக் பண்றா. இது ஒரு சாதாரண ஏன்ஷியன் ஃபாக்ஸ் தானே, இதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளவு கத்துறா, ஓ அது எனக்கு தான் சாதாரணமானது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பொண்ணு எல்லாருமே கிண்டல் பண்ணி அவ ரொம்ப கஷ்டத்திலயும் தனிமையிலயும் இருக்கா, அவளோட கஷ்டத்தெல்லாம் இப்ப என்கிட்ட சொல்றது கூட இல்ல அப்படின்னு சொல்லி அந்த மேயர் வருத்தப்படவும், நீ கிங்டம்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்ததே நல்ல விஷயம் தான், உன்னை யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா சொல்றான். அந்த சின்ன பொண்ணு லைட்னிங் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஃபாக்ஸை எரிச்சிருதா. இப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போகவும் அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா. ஹே பயப்படாத, உன்னோட சண்டையை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ யாரு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. என்னோட பேரு ஆர்ட் மீடியர், நீ சண்டை போட்டதை பார்த்து நான் அப்படியே வியந்து போயிட்டேன், உண்மையிலேயே அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னும் அவ பயப்படுறா. ஒருவேளை நான் இப்படி பேசினா அது ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, உன்னோட திறமைகளை நீ இன்னும் நல்லா ட்ரைனிங் பண்ணினா ஒரு பெரிய மெஜிஷியனா வருவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ அப்படியே முறைச்சிட்டே நிக்கவும், எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஹே நீ என் கூட ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு, அது இவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயப்படுறான். என்ன கேட்ட அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குவோம். இவ ஒருத்தி தான் பயந்து ஓடாம நின்றுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறியா, நம்ம 2 பேரும் சேர்த்தே ட்ரைனிங் எடுக்கலாம், நம்ம நல்ல மெஜிஷியனா வரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல முடியாது, நீ என்ன முட்டாளா, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓடி போயிருந்தா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த மேயர் கிளம்பவும் பார்த்தா அந்த பொண்ணு ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கட்டி படிக்கிறா. நம்ம ஹீரோவும் வந்துட்டு, உங்க அட்வைஸ் நான் ஃபாலோ பண்ண ஆனா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு அங்க இருக்கிறத பார்த்துட்டு, விதி எங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அவ்வளவுதான் இப்ப அவளை துரத்திக்கிட்டே இருக்கான். சரிண்ணா நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம், நம்மளோட அப்பா அம்மா எப்படி
ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவ நோ அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கா. ஹாப்பி பர்த்டே மிஸ் செரீனா, அழகான பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அழகான ரெட் ரோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும், எனக்கு ரெட் ரோஸ் பிடிக்கும் யார் சொன்னா அப்படின்னு அவ கேட்கவும், உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அதை எரிச்சு விட்டுட்டு அவ ஓடிடுதா. செரீனா ஃபாரஸ்ட்ல போய் ஒரு கரடிய லைட்னிங் வச்சு கொள்ளுதா. என் மேல இருக்கிற கோபத்தை அந்த ஃபாரஸ்ட்ல வந்து இப்படிதான் காட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே வந்து நிக்கவும், என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி அவ ஓடுறா. அவ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாலும் நம்ம ஹீரோவா பின்னாடி துரத்தி துரத்தி வந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு வானத்தை பாத்தீங்களா, அந்த நிலா ரொம்ப அழகா இருக்கு உங்களே மாதிரியே. இல்ல நான் குறைச்சு சொல்லிட்டேன், நீங்க அந்த நிலாவை விடவோ அழகு அப்படின்னு நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் கரண்டா நான் போட்ட எந்த ஒரு பிளானுமே ஒர்க் அவுட் ஆகல. புகழ்ந்து பேசி பார்த்துட்டேன், கிஃப்ட் கொடுத்து பார்த்துட்டேன், கவிதை சொல்லியோ பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டே ஓடுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா ஊருக்குள்ள காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த 3 சின்ன பொண்ணுங்களை நம்ம ஹீரோ காப்பாத்தலான்னு போறதுக்குள்ள அவங்க அப்பா வந்து டக்குன்னு காப்பாத்துறாரு. ஆர்டி இங்க சேஃப் இல்ல, நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா சொல்லவும், அந்த மேயர் வந்து என் பொண்ணு ஃபாரஸ்ட்குள்ள போனா இன்னும் திரும்ப வரல அப்படின்னு சொல்றாரு. எரினா திரும்ப வராததுக்கு நான் தான் காரணம். நான் எரினா பின்னாடியே போனதுனால அவ என்கிட்ட இருந்து விலைக்கு போறேன்னு சொல்லி இன்னும் ஃபாரஸ்ட்குள்ள தூரமா போய்கிட்டே தான் இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் அவளை சேஃபா கூட்டிட்டு வரேன், நீங்க என்ன நம்பலாம், இந்த இடத்துல இருக்கிற காப்ளின்ஸை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப பறந்து போகவும், இவன் எப்படி பறக்கிறான் அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுதாங்க. நான் உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரினா ஸ்வாட வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா. ஹே குட்டி பொண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் காப்பாத்த கூப்பிடணும்னா இப்பவே கூப்பிடு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு இந்த காப்ளின் சொல்லவும், இவ ஒரு மான்ஸ்டர், கிரீப்பியான பொண்ணு, இவளை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவ கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே கிடையாது, என்ன கொல்லுங்க, நான் சாகுறதுக்கு ரெடி தான் அப்படின்னு சொல்லி எரினா அவ ஸ்வாட கீழே போடுறா. இப்போ அந்த காப்ளின்ஸ் அவளை அட்டாக் பண்ணலான்னு போகவும், எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க அப்படின்னு அவ கத்தவும், அவளை சுத்தி ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் ஆகி அதுல இருந்து லைட்னிங் வந்து எல்லா காப்ளின்ஸையும் அட்டாக் பண்ணுது. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஆர்டி நீயா அப்படின்னு அவ கேட்கவும், ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்க எரினா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆர்டி இந்த காப்ளின்ஸ்லாம் ரொம்ப ஆபத்தானது, நீ இங்க இருந்து போயிரு வராத அப்படின்னு சொல்லி எரினா சொல்றா. நம்ம ஹீரோ ஒரே செகண்ட்ல எல்லா காப்ளின்ஸையுமே எரிச்சிருதான். ஹியூமன்ஸால என்ன தடுக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு இந்த காப்ளின் அட்டாக் பண்ண போகவும், ஓடி போக இப்பவே உனக்கு ஒரு சான்ஸ் தர, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த காப்ளின்ஸ் இப்ப அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ ஜஸ்ட் அவனோட பார்வையிலேயே அவங்களை கொன்றுதான். அந்த காப்ளின் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. உடனே அங்கிருந்து ஓடி போக ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அதையும் கொன்றுதான். நம்ம ஹீரோட அப்பா அம்மா மத்த காப்ளின்ஸை பாத்துக்கிட்டாங்க. ஆர்டி இன்னும் திரும்ப வரலையே அப்படின்னு அவங்க யோசிக்கவும், அவன் வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பா அதை காப்பாத்துவான், என் பொண்ணு சேஃபா தான் இருப்பா, எனக்கு ஆர்டி மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மேயர் சொல்றான். என்ன நீ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கவும், என்கிட்ட வராத, என்ன அப்படியே சாக விட்டுருக்கலாம்ல, ஏன் காப்பாத்தினா அப்படின்னு கேட்கவும், பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் துரோகம் தான் பண்ணுவாங்க, கடைசியில நீ ஒரு நாள் என்ன விட்டுட்டு போயிருவ அப்படின்னு சொல்லவும், உன்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒன்னிய மாதிரியே தான் ஒரு கட்டத்துல நானும் இருந்திருக்கேன், தனிமையில இருக்கிறதோட வழி என்னன்னு எனக்கும் தெரியும், அதனாலதான் நான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ என்ன விட்டுட்டு போயிருவேன்னு சொல்லவும், இல்ல நான் போக மாட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அதுல சில விஷயங்களை கத்துக்கிட்டேன், நான் எப்பவுமே உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட அந்த ஃப்ரெண்டு லெவலுக்கு நான் இருப்பேனான்னு தெரியல, நான் புத்திசாலியோ கிடையாது, ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்காம போகலாம், நீ என்ன விட்டுட்டு போயிட்டேனா அப்படின்னு கேட்கவும், நான் போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு கேட்கவும், டீமன் லார்ட் பார்பட்டோஸ் மேல ப்ராமிஸா சொல்றேன், நான் கடைசி வரை உன் கூட இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நானும் உன் கூட கடைசி வரை ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பல வருஷத்துக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் பாய் ஆர்டி அப்படின்னு சொல்லி எரினா வாரா, என்னோட ஃப்ரெண்ட் எரினா அப்படின்னு தூக்கத்திலயும் நம்ம ஹீரோ அவளை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கான். அதான் எரினா அவன் பக்கத்துல வந்து படுத்து கிடக்குறா. நீ எப்ப வந்த, ஒரு வயசு பையன் ரூம்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம கேட்கறான். ஹே ஆர்டி, நம்ம ரெண்டு பேரும் மேஜிக்கல் அகாடமியில போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறானது அப்படின்னு நம்ம ஹீரோ முழிக்கிறான். நேஷனல் மேஜிக்கல் அகாடமியில நம்ம ஹீரோவோ எரினாவோ போய் ஜாயின் பண்றாங்க. நான் தான் ஹெட் மாஸ்டர் கேர்ள், ஹீரோஸ் பசங்க என் ஸ்கூல்ல ஜாயின் பண்றது சந்தோஷம் தான் அப்படின்னு அவர் சொல்லவும், என்னது நாங்க பெரிய ஆளுங்களோட பசங்களா, எரினாவோட அப்பா கூட ஒரு பெரிய ஆள் தான், ஆனா என்னோட பேரண்ட்ஸ் நார்மலான ஆளுங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காப்ளின்ஸ் கொண்டது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், ஓ இதான் இவர் ஹீரோயிக்குன்னு சொல்லியிருக்காரு போல, ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்றது எனக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்களை மாதிரியான ஆளுங்க என் ஸ்கூல்ல சேருது எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்ல, இவர் ஏன் ஓவர் பில்டப் கொடுக்குறாரு, ஒருவேளை நட்டு கேஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களோட ரிசல்ட் பாக்குறாங்க. எரினாவோட பேரு டாப்ல இருக்கு, ஆனா நம்ம ஹீரோ பேர் அதுல காணோம். எக்ஸாம்ல கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும் போதே நினைச்சு இது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும்னு, என்ன ஃபெயில் பண்றதுக்காக ஏதோ சதி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்டா என் லைஃப் தொடங்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும். அதவும் பேர் இருக்குன்னு எரினா காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோ 0 மார்க்ல இருக்கான். பாஸ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், ஆனா நான் 0 மார்க்ல எல்லாம் இருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நாங்க கேட்ட கேள்விகளுக்கு நீ கொடுத்த ஆன்சர் எதுவுமே நாங்க எதிர்பார்த்ததா இல்ல, அதனாலதான் உனக்கு 0 மார்க்னு சொல்லவா, அப்ப நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, நீ கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஹை லெவல் மேஜிக் விடவுமே ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கு, அதை எங்களால மதிப்பிடவே முடியல, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க, ஆர்டி கூட சேர்த்து நீங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இவன் ஒரு பெரிய ஜீனியஸ், இவங்க அப்பா அம்மா ரத்தம் தான் இவன் உடம்புலயே ஓடுதுங்கிறத நிரூபிச்சுட்டான். ரீஇன்கார்னேட்டட் ஆன அந்த ஈவில் கார்டை இவங்க அப்பா அம்மா தான் கொண்டிருக்காங்க, அவங்க ரத்தம்ங்கிறத இவன் நிரூபிச்சுட்டான் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் ஒருத்தி நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. எங்க அப்பாவும் உங்க அப்பா அம்மாவும் சேர்ந்துதான் அந்த ஈவில் கார்டை கொண்டாங்க
இருந்தாங்க. இந்த கதை உனக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு எரினா கேக்குறா. என்னோட பேரண்ட்ஸ் சாதாரணமானவங்க, நான் ஒரு சாதாரண பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடைச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரினா என் கூட இருக்கா, அது போதும். நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு போனா என் கூட ஃப்ரெண்டாருன்னு சொல்லி எல்லாருமே அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. என்னோட அப்பா அம்மா ஹீரோஸ்ங்கிறதுனால தான் இவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பழகுறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஹே காமனர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், பெருமைப்பட்டு இருக்காதா அப்படின்னு ரெண்டு பசங்க சொல்றாங்க. திறமையே இல்லாத நீ எல்லாம் எப்படி இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண? கண்டிப்பா நீ யாருக்கூடயாச்சும் படித்து தான் இதுல பாஸ் பண்ணிருப்ப. நீ ஒரு சக்குபஸ் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பையன் போட்டு ஒரு பொண்ணை அடிக்கிறா. நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போறதுக்குள்ள எரினாவே வந்து டக்குன்னு போய் ஹேய் எதுக்காக அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற அப்படின்னு கேக்குறா. உங்க அப்பா அம்மா ஹீரோஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி ஹீரோயிக் வேலை நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட பேரு எல்ரோடா ஸ்பென்சர். என்னோட ஃபேமிலி இவளோட ஃபேமிலியோட நோபலானது. இவ எனக்கு எப்பவுமே சர்வெண்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஸ்கூலுக்குள்ள ஸ்டேட்டஸ்லாம் மேட்டர் கிடையாது, நீ அவளை ட்ரீட் பண்றது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஹீரோயிக் அப்பா அம்மா இங்க உங்க கூட ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இல்ல, சோ பார்த்து பேச அப்படின்னு நம்ம சொல்லவும், எங்க அப்பா அம்மாக்கும் நான் பண்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல, ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு என்ன தோக்கடி அப்படின்னு யாராவது சொல்லவும், இவன் கிட்ட பார்த்து ஜாக்கிரதையா இரு, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு எரினா சொல்றா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப டீச்சர் வந்திருந்தாங்க. இந்த வாய்ஸ் இது அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். டீமன் லார்ட் பார்படோஸோட ஆர்மில இருந்த அந்த ஜெனரல் தானே இது, இவங்க தான் லெஜெண்டரி ஒலிவியா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இவ எங்க வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ரீஇன்கார்னேஷன் ஆனதுக்கு அப்புறமா என்னோட ஜெனரல்ஸ் தான் நிறைய பொறுப்பு வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, நான் தான் பார்படோஸ்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, என்ன மிஸ் ஒலிவியா எப்பவும் போல சியர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எப்பவும் போலவா, நம்ம இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அப்புறம் நீங்க ஏதோ சண்டை போடணும்னு பேசிட்டு இருந்தீங்களே, அதை கண்டினியூ பண்ணுங்க, நானும் பார்க்கணும் அப்படின்னு அவ சொல்றா. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நான் தான் டீமன் லார்ட் பார்படோஸ்ங்கிறத கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஒலிவியா கண்டுபிடிக்காத லெவலுக்கு நான் என்னோட மேஜிக் ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த லெஜெண்டரி ஹீரோஸை கூட யாரால்டோ தோக்கடிச்சிருவானா, அவன் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆகிறதுக்கு தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரால்டோ வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அந்த அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ திறமசாலியா தான் இருக்க, இது ஜஸ்ட் வார்ம் அப் தான் அப்படின்னு யாரால்டோ சொல்லவும், உன்னால முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவன் டென்ஷன் ஆயிட்டு இன்னும் பெரிய அட்டாக் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெகா ஃபிளேம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றான். மெகா ஃபிளேமா, இது நார்மல் ஃபிளேம் மாதிரி தானே இருக்கு, இவன் போய் சொல்லி என்ன ஏமாத்தலாம் ட்ரை பண்றானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்தளவு அதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஹே அது மெகா ஃபிளேம் இல்ல, சாதாரண ஃபிளேம், என்ன ஏமாத்த பாக்குறியா? என்னோட லைஃப்ல சீப்பான லோவஸ்ட் ஸ்பெல் எல்லாம் நான் கத்துக்கிட்டது இல்ல, ஆனா அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட மெகா ஃபிளேமையே கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். ஃபிளேரையும் தாக்கு பிடிச்சு நிக்கிறானா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சரியப்படுதாங்க. இதுக்கு பேரு கிகா ஃபிளேரா. காமெடி பண்ணாதீங்க, தப்பு தப்பா ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி அதை கிரியேட் பண்ண உங்களை அவமானப்படுத்தாதீங்க. கிகா ஃபிளேர்னா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஒரிஜினல் கிகா ஃபிளேர் ஸ்பெல்லை யூஸ் பண்றான். அதே சேம் டைம்ல எரால்டாவையும் ஷீல்ட போட்டு ப்ரொடெக்ட் பண்றான். நீ தான் என்னோட பவர்ஃபுல், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரே சொடக்குல நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நார்மல் ஆக்குறான். எரால்டோக்கு எதுவுமே ஆகல. அவனை பொறுத்தளவு அவன் யூஸ் பண்ணதுதான் ரொம்பவே பவர்ஃபுல். ஆனா நம்ம ஹீரோக்கு அது ரொம்ப சின்ன விஷயம். ஸ்பெல்ஸ் தப்பா சொல்லி என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். இப்ப வாட்ச் போயிருந்தா, இதுக்கப்புறம் அவங்க உன்ட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா ஏன்ட்ட சொல்ல அப்படின்னு எரினா சொல்றா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். அற்புதமா இருந்துச்சு ஆர்டி அப்படின்னு ஒலிவியா சொல்லவும், இவா இருக்கிறத மறந்துட்டேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரே நேரத்துல எப்படி டபுள் காஸ்டிங் பண்ணீங்க அப்படின்னு அவ கேட்கவும், ஓ நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா, என்னோட ஃபிளேம்ஸ்ல அவன் சாம்பல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஷீல்ட போட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை பத்தி கேட்கல, ஃபிளேம்ஸ் கிரியேட் பண்ணும்போதே டபுள் காஸ்டிங் பண்ணீங்களேன்னு கேட்கவும், எங்கப்பா என்ன இவன் டபுள் காஸ்டிங் பண்ணானா அது யாராலையுமே முடியாதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அது சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொல்ற அந்த சிம்பிளான ஒரு ட்ரிக் தொலைஞ்சு போன ஒரு மேஜிக், அது குழந்தைக்கு கூட தெரியும், ஆனா நீ டபுள் காஸ்டிங் பண்ணிட்டு ஏதோ சாதாரண விஷயத்த பண்ண மாதிரி நின்னுட்டு இருக்க, இப்போதைக்கு இது இப்படியே இருக்கட்டும், உன்னை பத்தின உண்மையை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கிளம்புறாங்க. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 3 பேர் ஒரு டீமா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லவும், எல்லாரும் நம்ம ஹீரோ கிட்டயே எரினா கிட்டயே வந்து கேக்குறாங்க. அந்த பொண்ணு தனியா நிக்கிறா, அவளை நம்ம டீம்ல கூப்பிடலாமான்னு எரினா கேட்கவும், நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இத்தனை பேர் இருக்கும்போது என்ன உங்க டீம்ல செலக்ட் பண்றீங்களா, உண்மையிலேயே ஓகே தானா அப்படின்னு அவ கேட்கவும், எங்களுக்கு ஓகே தான், என்னோட பேர் எரினா, அப்புறம் இது ஆர்டி அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட பேரு ஜெனிஃபர் சால்வான் அப்படின்னு அவ இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. இந்த டஞ்சன்ல பிளாக் உல்ஃபா ஒவ்வொரு டீமும் பிடிச்சிட்டு வரணும், இதுதான் உங்க ஜாப் அப்படின்னு அவங்க சொல்லவும், என்னது பிளாக் உல்ஃபா, இது ஒரு B+ மிஷன் ஆச்சு, எங்களால எப்படி பண்ண முடியும்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. உனக்கு இது ரொம்ப சிம்பிள் தானே ஆர்டி அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், ஆமா சரி நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். பிளாக் உல்ஃப் வரவும் ஜெனி பயப்படுறா. எரினாவும் நம்ம ஹீரோவும் அசால்ட்டா அதை எரிச்சிருந்தாங்க. என்னோட பவரை நான் ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணேன், ஆனாலும் இது சாம்பல் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ஒரு வேஸ்ட், நான் எதுக்குமே உதவாதவா, உங்களுக்கும் இடைஞ்சலா தானே இருக்கேன் அப்படின்னு ஜெனி கேட்கவும், இவளை எப்படியாச்சும் நான் மாத்தணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, எனக்கு சில ஸ்பெல் தெரியும், நான் வேணா அதை உனக்கு கத்து தரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா எனக்கு அந்த லெவலுக்கு மேஜிக் வராது அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவும், ட்ரை பண்ணி பாரு உன்னால முடியும் அப்படின்னு எரினா சொல்றா. சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஜெனி இப்ப கான்பிடன்ஸோட இருக்கிறா. நம்ம ஹீரோ ரொம்பவே சிம்பிளான ஸ்பெல்ல கத்து கொடுக்குறான், ஆனா அதை கூட அவளால ஒழுங்கா பண்ண முடியல. சக்கிபஸ்க்கு மேஜிக் ஆர்ட் ரொம்பவே ஈஸியா வரும், நீ அதை ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் அது எனக்கு வராது அப்படின்னு ஜெனி சொல்லவும், அந்த யாராவது இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கும் போதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, இவளுக்கு நான் எப்படியாச்சும் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஜெனி உன்னால முடியும் இதை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காத்துலயே எதையோ எழுதி ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்றான். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆர்ட், இதை கண்டிப்பா உன்னால ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்படி ஒண்ணு நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு எரினா கேட்கறா. நீ கேள்விப்பட்டிருக்க முடியாது,
முடியாது. ஏன்னா இந்த மேஜிக்கை நான் இப்பதான் கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். புது மேஜிக்கே கிரியேட் பண்ணிருக்கேன்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்மள சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற மேஜிக்கை வச்சு தான் இந்த ஸ்பெல் ஒர்க் ஆகும். இதோட கேஸ்டர் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவசியம் இல்ல, யார் வேணாலும் இதை ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப அவளுக்கும் கத்து கொடுக்குறான். ஜெனியும் அதை சூப்பரா பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றா. சரிவா போலாம் அப்படின்னு எரினா சொல்றா. அங்க இருக்கிற ஒரு டிராப்ல கால வச்சு ஸ்ட்ரைட் ஆகி அவங்க கீழே விழுறாங்க. அந்த டஞ்சனோட லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. இங்க தான் பாஸ் லெவல் மான்ஸ்டர் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது ஒரு மினிடோர் அப்படின்னு ஜெனி சொல்லப்போ இந்த மாடு மாதிரி இருக்கிறது தான் மினிடோர் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துட்டு எதிரி உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்டை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்காது. சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு எதிரியை ரொம்ப தூரம் தள்ளி அனுப்பணும். உங்க எதிரி யோசிக்க டைம் கொடுக்காம டக்குன்னு நீங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். சுத்தி இருக்கிற காத்துல இருந்து தான் மேஜிக் எடுக்கிறீங்கிறதுனால இதை நீங்க எவ்வளவு தூரத்துக்குனாலும் கேஸ் பண்ணலாம். உங்களோட எனர்ஜி கம்மியாவே ஆகாது. ஜெனி இப்ப பினிஷிங் அட்டாக்க நீ வந்து பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறா. ஜெனி முன்னாடி இப்ப 2 பாதை இருக்கு, நீ மாறணுமா வேண்டாமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சின்ன வயசுல இருந்து நான் எதிர்பார்த்தது ஒண்ணுதான். நான் படுற கஷ்டத்துல இருந்து டீமன் லார்ட் மாதிரியான ஒரு பிரின்ஸ் என்ன வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது ஃபேண்டசியா கற்பனையா மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அது உண்மையா நடக்குது. நான் மாறணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஜெனி போயிட்டு அதை அட்டாக் பண்ணி அந்த மினிட்டோர ஒரு வழியா கொண்டுதா. சோ இத்தனை நாளா பயந்துட்டு இருந்த ஜெனி இப்ப பயப்படாம சேஞ்ச் ஆயிட்டா. நம்ம ஹீரோவில போயிட்டு பாராட்டுறான். நீ சூப்பரா பண்ண படி அப்படின்னு எரினா சொல்ல என்னது படியா அப்படின்னு கேக்குறா. இனிமே நீயும் எங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா பாஸ் மான்ஸ்டரையே நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படிதானே டீச்சர் கேட்கும். ஆர்டி எனக்கு புது ஸ்பெல்ல கத்து கொடுத்தான் அப்படின்னு ஜெனி சொல்றா. நான் பெருசாலாம் எதுவும் பண்ணல, நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் அதை தோக்கடிச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த ஜெனி இதுல ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டா, அவ எதுக்குமே லாய்க் இல்லாதவா அப்படின்னு சொல்லி எரால்டோ சொல்லவும் ஜெனி டென்ஷனா அவன் பக்கம் போகவும் என்ன நீ அவனையும் மைக்கிட்டியா அப்படின்னு சொல்லி எரால்டோ கேட்கறான். என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி தேவையில்லாம தப்பா பேசாத அப்படின்னு சொல்லி ஜெனி அவன் கண்ணத்துல பலாரணும்னு வைக்கிறா. யார்கிட்ட பேசுறான்னு பார்த்து பேச அப்படின்னு நம்ம வரவும் நீ பார்த்து பேசுடா அப்படின்னு எரினாவும் அந்த இடத்துக்கு வருவோம். அவன் பயந்து ஓடிடுதான். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நாளே இவ்வளவு ஜாலியா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஆர்டி என் கூட வாரியா கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஒலிவியா கூப்பிடுறா. ஹீரோவை கூட்டிட்டு போனதுக்கு காரணம் ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஒரு நேஷனல் ஸ்வாட் காம்படிஷன்ல கலந்துக்கிட சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோ சாரி சார் முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஸ்கூல் ஒரு நேஷனல் மேஜிக்கல் அகாடமின்னு உனக்கே தெரியும், இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்கிடணும்னு சொல்லுவோம் எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கறான். கிரேட்டஸ்ட் ஹீரோவோட பையன் நீ, அது போக உன்கிட்ட டேலண்டும் இருக்கு, ப்ளீஸ் நீ இதுல கலந்துக்கிட்டு சண்டை போடணும்னு கேட்கும். எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, பவர் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பேசும்போது இதே மாதிரி டயலாக் இதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன். என்னோட பிரதரும் இதே மாதிரி முட்டாள்தனமான கொள்கைகளோட தான் இருந்தான் அப்படின்னு ஒலிவியா சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் கூட பிறந்த பிரதர் கிடையாது, நாங்க 2 பேருமே அனாத ஆசிரமத்துல ஒன்னாதான் வளர்ந்தோம். அந்த முட்டாள் ரீஇன்கார்னேஷன் ஆகிறான்னு சொல்லி பாதிலேயே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாதான் நம்ம ஸ்கூலோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் முடியாதுன்னு சொல்லலாம், என்னோட ஸ்காலர்ஷிப் பண்ண பாதிக்கும், அதுல கலந்துக்கிட்டு என்னோட உண்மையான பவர்ஸ் நான் காமிச்சோம்னா ஒலிவியாக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிடும். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் ஆர்ட் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் கூட டேட்டிங் வரீங்களா அப்படின்னு கேட்கும். ரொமான்டிக்கான டேட்டிங்க்கு என்ன கூப்பிடுறாளா? சச்சா இல்ல அப்படிலாம் இருக்காது, நான் தப்பா யோசிக்க கூடாது, எரினாக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா, நான் பேசாம வேண்டான்னு சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம்னு போறதுக்குள்ள அவளோட செடக்ஷன் பவர்னால நம்ம ஹீரோவா ஃபேஸ பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்றான். ஆனா பதிலுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும், என்ன சார் ஆர்டின்லாம் கூப்பிடாத, ஜஸ்ட் ஆர்ட் அப்படின்னு கூப்பிடு, இல்லைன்னா ஆர்டின்னு கூப்பிடு, அது கூட எனக்கு ஓகே தான். நம்ம ஹீரோ சொல்லவும் ஓகே ஆர்டி நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஹே நிறுத்துங்க, நாளைக்கு நீங்க டேட்டிங் போறீங்களா? நானும் வருவன் எரினா சொல்லவோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஜெனி சொல்றா. எனது ஓகேவான்னு எரினா கேட்கவோ ஆமா ஆர்டியை நானே வச்சுக்கிட முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆர்டி மாதிரியான ஆளுங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹேரம் இருந்தா தான் நல்லா இருக்கும், நான் ஷேர் பண்ணிக்கிட்டு ரெடி தான் அப்படின்னு சொல்லவோ ஹேரம்னா என்ன அப்படின்னு எரினா கேட்கறா. ஜெனி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஆர்டி கூட நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரினா ரொம்ப வைக்கப்படுறா. எப்படினாலும் ஃபியூச்சர்ல இது நடக்கதானே போதுன்னு ஜெனி சொல்லவோ எரினா வைக்கப்படுறா. இப்போ அடுத்த நாள் டேட்டிங் அன்னைக்கு அவங்க எல்லாருமே மீட் பண்றாங்க. எரினாவும் ஜெனியும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹாப்பியா ஆகுறான். என்னோட இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு ஜெனி கேட்கவோ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நான் எப்படி இருக்கேன்னு எரினா கேட்கவோ நீயும் அழகா தான் இருக்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே டிராமா பாக்குறதுக்காக போறாங்க. டீமன் லார்ட் பார்படோஸ், அதாவது நம்ம ஹீரோவோட கதையை தான் அந்த டிராமாவா நடத்திட்டு இருக்காங்க. என்னோட கதையை நானே பாக்குறதுக்கு வந்திருக்குன்னா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். ஒரு சீன்ல பயந்து ஜெனி நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. ஜெனியோட செடியூஷன் ஸ்பெல் அவள அறியாம என்ன அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ எரினாவும் நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறா. ஐயோ நான் அப்படிலாம் தப்பா நினைக்க கூடாது, கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்படோஸ் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு லிடியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சொல்றத பார்த்துட்டு என்னோட ஹிஸ்டாரிக்கல் கதையை தான் எடுத்து வச்சிருக்காங்களா, என் லைஃப்ல இப்படி நடந்தது இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீங்க திரும்ப வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றத பார்த்துட்டு என்ன கலாய்க்கிறதுக்காகவே இந்த டிராமாவை எடுத்து வச்சிருக்காங்களா, லிடியா அப்படிலாம் பேசினதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் பாஸ்ட் லைஃபை யோசிச்சு பாக்குறான். ஹே லிடியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளான போட்டு அதுக்கப்புறமா போய் ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அதெல்லாம் வேணாம், தட்டுறோ தூக்குறோ தெரிக்க விடுறோம் வாங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவ போறா. அவ்வளவு அரகண்டான கேரக்டர் இதுல ரொம்பவே லவ்லியா காமிச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டாவறான். நான் தனியா வந்து பார்த்திருந்தா இவ்வளவு ஹாப்பியா இருந்திருக்க மாட்டேன், உன் கூட வந்து பார்த்தது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது ஆர்டி அப்படின்னு ஜெனி சொல்லவும் எரினா டென்ஷன் ஆயிட்டு ஆரி வா சாப்பிட போலாம் அப்படின்னு எழுதிட்டு போறா. சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல பிளேஸ் தெரியும் அப்படின்னு ஜெனி கூட்டிட்டு போறா. ஜெனி சொன்ன பிளேஸ்லயே சாப்பிடலாம் அப்படின்னு போறாங்க. அந்த இடம் ஒழுங்கா இருக்குமான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் திரும்ப போக முடியாதுன்னு போயிட்டு இருக்கும்போது குயின் இந்த வழியா தான் வருவாங்க, நம்ம அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏன் நின்னுட்டீங்கன்னு ஜெனி கேட்கவும் அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறான். அந்த மேஜிக் சர்க்கிள் ரெடியா இருக்கு,
கோயினை நம்ம அட்டாக் பண்றோம், நம்ம தான் அட்டாக் பண்ணோங்கிறதே தெரியாது அப்படின்னு சில பேர் பேசுறத பார்த்து நம்ம ஹீரோ சாரி கேர்ள்ஸ், டேட்டிங்க கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுட்டு எனக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லவும் நாங்களும் கூட வரணும் அவங்க சொல்றாங்க. சரி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உங்களை சேஃப்டியா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அவங்களையும் கூட்டிட்டு போறான். அந்த ஹோடிஸ் போட்ட ஆளுங்க எல்லாருமே இப்போ ஒரு ட்ரைனேஜ் குள்ள இறங்குறத பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அவன் ஆளுங்களும் அது வழியாவே வராங்க. இது ஏதோ பெரிய விஷயமா தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா செவுத்துல ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள் இருக்கு. ஓ இதுதான் நடக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அது என்னதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு எரினா கேட்கவும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள அசையாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடி ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. எங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதோட லீடர் கேட்கவும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீங்க நினைச்சிருந்தா எங்களை கொண்டிருக்கலாம், ஆனா நீங்க எங்களை கொல்லல, மத்தவங்களுக்கு கேட்கிற மாதிரி கோயினை அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லி நீங்க வேணும்னே தான் பேசியிருக்கீங்க, நீங்க ஸ்பெசிபிக்கா எங்களை தான் டார்கெட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது, அப்படின்னா இது ஒரு கிட்னாப் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ சொன்னது பாதி கரெக்ட் தான் அப்படின்னு அந்த லீடர் வந்துட்டு அந்த ஸ்பெல்லை ஆக்டிவேட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவை எரிக்கிறான். நீங்க எல்லாரும் எனக்கு தேவையில்ல, உங்கள ஒருத்தர் தான் எனக்கு தேவை அப்படின்னு அந்த லீடர் சொல்றான். நம்ம ஹீரோ பார்த்தா எரியாம நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு ஹியூமனா இருந்தா இந்நேரத்துக்கு எரிஞ்சு போயிருப்பாங்க, நீ எப்படி இன்னும் எரிஞ்சு போகாம இருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகிறான். இது எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு அந்த சவுத்ல இருக்கிற ஸ்பெல்லை நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்றான். அந்த ஆளுங்கெல்லாம் பயப்படவும் இவங்க ஜஸ்ட் 3 பேர் தான் இருக்காங்க, நம்ம பாத்துக்கிடலாம் அப்படின்னு இந்த லீடர் சொல்லவும் ஓ அப்படியா கேர்ள்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை நம்ம சீக்கிரமே முடிச்சுட்டு நம்ம டேட்டிங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சொடக்கு தான் போடுறான். தண்டர் மாதிரி வந்து ஒரே அட்டாக்லயே எல்லா ஆளுங்களும் கீழே விழுந்துருக்காங்க. அந்த லீடர் மட்டும் நின்னுட்டு இருக்கான். நீ இன்னும் கான்சியஸா தான் இருக்கியா, அதுவும் நல்லதுதான், யார் ஒன்னு அனுப்புனது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த லீடர் ஒரு டீமனா மாறுதான். ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணி மேல இருக்கிற சவுத்துல ஓட்டையை போட்டு இத்தோட இது முடிஞ்சதுன்னு நினைக்காத அப்படின்னு அந்த டீமன் அந்த ஓட்ட வழியா பறந்து போயிருது. சரி வாங்க நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்ன ஆர்டி உனக்கு கண் இல்லையா, அது டீமன் பறந்து போயிடுச்சு, நம்ம இப்ப மேல போறதுக்குள்ள அது எங்க போயிருக்குன்னு நம்மளால அதை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவும் அது போன வழியிலேயே நம்மளும் போலாம், அது போக என்னால அதை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பறக்கவும் ஹியூமன்ஸால பறக்க முடியுமா அப்படின்னு எரினா கேக்குறா. மத்தவங்களால முடியாது, ஆனா என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அதை ஃபாலோ பண்ணி போறான். நம்ம ஹீரோ அந்த டீமனை எரிக்கிறான். ஆனா இப்ப அது தப்பிச்சு மேல வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்படியே கடத்திடுது. கிட்ட வந்து என்ன அந்த பொண்ணை கொன்றுவேன் அப்படின்னு அந்த டீமன் மிரட்டவும் டீமனை பார்த்து மக்கள் எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இது நல்லதுக்கு இல்ல. சிட்டிசன்ஸ் எல்லாரும் கேளுங்க, என்னோட பேரு ஆர்டி, லெஜெண்டரி ஹீரோஸோட பையன் தான் நான் உங்களை காப்பாத்துறேன், நீங்க எல்லாரும் சேஃபா தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த குழந்தையோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேட்கவும் எந்த குழந்தை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த டீமன் புடிச்சிட்டு வந்த குழந்தை அவங்க அம்மா கிட்டே போயிட்டு ஆனா இது எப்படி அப்படின்னு அந்த டீமன் ஷாக் ஆகவும் இது ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமன் அங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குது. நீ எங்க போனாலும் சரி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணவும் அந்த டீமன் அப்படியே அழிஞ்சிருது. அந்த குழந்தையோட அம்மா நம்ம ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. கிரேட் ஹீரோஸோட பையனா சும்மாவா, அவன் நம்மளை காப்பாத்திட்டான், ஹிப் ஹிப் கூரே ஆர்டி இன்னைக்கு நம்மளை காப்பாத்தின டே, ஹிப் ஹிப் கூரே ஆர்டி நம்மளை காப்பாத்தின டே அப்படின்னு மக்கள் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டீமன் அழிச்சதுக்காக நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கோயின் கூப்பிட்டு விட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ போய் கோயினை பாக்குறான். நான் ராஜாவா இருந்து மத்தவங்க தான் என்ன வந்து மீட் பண்ணுவாங்க, ஒரு காமன் பீப்புள் கோயினை மீட் பண்ணா எப்படி நடந்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த கோயினை பார்க்கவும் என்ன தைரியம் இருந்தா ஒரு காமனர் டைரக்டா கோயினை பாப்பா அப்படின்னு சொல்லி அவ கூட இருக்கிறவங்க கேட்கறான். அவனை ஏன் தப்பு சொல்றீங்க, அழகா இருந்தா அதை யாரா இருந்தாலும் ரசிக்க தானே செய்வாங்க அப்படின்னு அந்த கோயின் சொல்றா. எப்படியா அவங்க எனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அகாடமியோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டா நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட வேணாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பேச்சுவார்த்தை கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது ஹே எப்படி இருக்க அப்படின்னு எரினா கேட்கவும் கோயினை பார்த்து ஒரு காமனர் இப்படியா பேசுறது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேட்கறாங்க. ரோசியோ நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, நாங்க இப்படிதான் இருந்தோம் அப்படின்னு எரினா சொல்றா. இன்னும் நீ மறவே இல்ல எரினா அப்படின்னு அந்த கோயின் கேட்டுட்டு அவ என்னோட ஃப்ரெண்டு, சோ மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு அந்த கோயின் சொல்றா. நீங்க எரினாவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரினா எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், நீ தான் அந்த டீமனை தோக்கடிச்சதா அப்படின்னு கோயின் கேட்கவோ எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிரேட் ஹீரோஸோட பையன் நிரூபிச்சிட்ட அப்படின்னு சொல்லவோ எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கோயின் சொல்லவோ எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு கோயின் சொல்லவோ எஸ் என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இதான் எனக்கு ஹஸ்பண்டா வரணும் அப்படின்னு அந்த கோயின் சொல்லவும் ஆர்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எரினா சொல்றா. எங்க ஹேரம்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. இப்போதைக்கு நான் சொன்னதை மறந்துருங்க, நீ செஞ்ச சாகசத்துக்கு உன்னை பென்டகன் கிளாஸ் மேஜா அறிவிக்கிறேன் அப்படின்னு கோயின் சொல்லவோ ஒரு சாதாரண காமனருக்கு அவ்வளவு பெரிய டைட்டில் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கேக்குறாங்க. நான் அந்த டைட்டிலுக்கு தகுதி இல்லாதவன் எனக்கே தெரியும், பரிசா நீங்க எனக்கு பணமா கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோ சரி எவ்வளவு வேணும்னு கோயின் கேக்குறா. என்னோட ஸ்கூல் நேஷனல் அகாடமியோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளவுதான் நான் வேற எதுவும் வேண்டாமான்னு கோயின் கேட்கவும் அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டதுக்கு என் ஹெட் மாஸ்டருக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்படி ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உனக்கு பென்டகன் டைட்டிலையும் கொடுத்து ஸ்கூல் பட்ஜெட்டையும் இன்க்ரீஸ் பண்றேன், இதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த கோயின் சொல்றாங்க. எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு கூட இருக்கிற மந்திரி சொல்றான். எரினாக்கோ அதே பென்டகன் டைட்டில் கொடுக்குறேன், நீங்க 2 பேரும் என்னோட ஷேடோஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டா என் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கலாம் அப்படின்னு அந்த கோயின் சொல்றாங்க. ஆனா கோயின் அதுக்கு ஹை லெவல் மெஜிஷியனா இருக்கணும் அப்படின்னு மந்திரி சொல்லவும் எரினாக்கு இருக்கிற திறமைக்கு அவ கூடிய சீக்கிரம் வளர்ந்துருவா அப்படின்னு கோயின் சொல்லவும் எமல நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு எரினா சொல்றா. ஜெனிக்கு ட்ரையாங்கிள் டைட்டில் கொடுக்குறா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சுனா அதுவே நடக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஹீரோவோட பையன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு எதிர்பார்க்கல, ஆனா நம்மளோட பிளான் படி எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். அந்த லேடி கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா தான் இருக்கு, அவளும் நம்மளே மாதிரி இந்த உலகத்தை அழிக்க
வைக்கணும்னு தான் நினைக்கிறா. அவ நம்ம கிட்ட கொடுத்த அந்த மான்ஸ்டரை கண்டிப்பா அவனால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஹூடிஸ் போட்டவன் சொல்றான். ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்றா. அப்போதைக்கு என்னால உன்னை லவ் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாகறா. டெய்லியும் நிறைய ப்ரப்போசல் வந்துட்டு இருக்கு, எனக்கு இவங்களை ரிஜெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா, ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படின்னா எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படித்தானே, உன்னை பார்த்தாலே தெரியுது வெர்ஜின் தான், அதுல இருந்து வெளியே வர நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஏரினா சம டென்ஷன்ல அங்க வந்து நிக்கணும், அப்புறம் வர அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போயிருதா. நல்ல டைமிங்ல வந்து என்ன காப்பாத்தின ஏரினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா, நம்ம ஹீரோ மேலேயோ கோவப்பட்டு அவ மூஞ்சி திருப்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த காம்படிஷன் நடத்துற லேடி பிரின்சிபல் கிட்ட வந்து பேசுறா. ஆர்ட் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிடல அப்படின்னு பிரின்சிபல் சொல்லவும், ஆனா நீங்க ஆசைப்பட்டபடியே இந்த ஸ்கூலோட பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்றாங்கல்ல அப்படின்னு அந்த லேடி கேட்கறா. ஆர்ட் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட சொன்னதுக்கு காரணம் அது மட்டும் கிடையாது, ஆர்ட் ஒரு டீச்சரா மாத்தணும்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், அவன் இப்பதானே ஸ்டூடெண்டாவே ஜாயின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஆர்ட்டுக்கு நம்மள விட நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சிருக்கு, அவனோட டேலண்ட் வேஸ்டா போக கூடாது, அதை அவன் மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அவன் ஒரு காமனர்ங்கிறதுனால நோபல் மனம் ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க, அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட வச்சு அவன் திறமையை எல்லாருக்கும் காட்டலாம்னு நினைச்சேன் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும், இதை ஏன் கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் ஹெட் மாஸ்டர் ஓகே சொல்றாரு. இந்த ஹியூமன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்னால புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உன்னை சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெனி நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வரா. இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்பவும் அழகா இருக்கேன்னு எங்க அம்மா சொன்னாங்க, அதான் உன்கிட்ட காட்டிட்டு போகலான்னு வந்தேன். இப்பெல்லாம் நிறைய பொண்ணுங்க உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், ஹேரம் ஸ்டார்ட் பண்ற ஐடியாவை கொடுத்ததே நான் தான், இருந்தாலும் எல்லாத்துலயுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, மத்த பொண்ணுங்க உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் பறிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா இருக்கலாம்னு நினைச்சேன். இப்போ நீ என்ன வேணா பண்ணிக்கிடலாம்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அவ கேக்குறா. நான் அவன் கிட்ட அப்படி கோபமா நடந்திருக்க கூடாதா அப்படின்னு எரினா வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுறா. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணலாம் அவ கிளம்புறா. இது ஜெனி என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு தெரியும் ஆர்டி நீயும் இதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லி அப்படின்னு ஜெனி சொல்றா. அவளுக்கே தெரியாம அவளோட சக்யூபஸ் ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகுது. அவளோட சாமிங்னால நம்ம ஹீரோவால இப்ப அசைய முடியல. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும்போது பார்த்தா எரினா கதவை திறந்துட்டு உள்ள வந்து, லேட் டைம்ல உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிரு, இன்னைக்கு மதியம் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு அப்படின்னு இவங்களை பார்த்துட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப மோசமானவனா மாறிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு அடி நடிக்கிறா. ஹே எரினா, ஆமா நீ எதுக்காக இந்த டயத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கவும், மதியம் ஆர்கிட்ட கோபமா நடந்துகிட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க அப்படின்னு ஜெனி கேட்கறா. செக்ஸியான ட்ரெஸ் போட்டு போனா பசங்க நம்மள ஈஸியா மன்னிச்சிருவாங்கன்னு ஆர்டோட அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்னு எரினா ரொம்பவோ இன்னசென்ட்டா பேசிட்டு இருக்கா. உன்னோட இன்னசென்ட் கூட ஒரு வகையில சாமிங்கா தான் இருக்கு அப்படின்னு ஜெனி சொல்லவும், ஆர்டி நான் ஒண்ணு மயக்கிறதுக்காக வரல அப்படின்னு அவ சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு ஜெனி கேட்கவும், இது எல்லாமே ஒன்னால தான் ஆரம்பிச்சது, நீ அவன் கூட இருக்கிறத பார்த்துட்டு தான் டெய்லி எல்லா பொண்ணுங்களும் அவன் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எரினா சொல்லவும், ஒன்னால ஜெயிக்க முடியலன்னா மத்த பொண்ணுங்களை ஏன் குறை சொல்ற அப்படின்னு ஜெனி கேட்கவும், அப்படியா வா மோதி பாத்திரலாம், நம்ம சண்டை போட்டு யார் ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு எரினா சொல்லவும், இப்படியும் உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஜெனி சொல்றா. நீ தோத்து போயிட்டேன்னா இதுக்கப்புறம் நீ ஆர்டி மேல கையே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும், நான் தோத்து போயிட்டோம்னா இந்த ஊரையே ஒட்டு துணி இல்லாம சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லவும், நான் தோத்து போயிட்டேன்னா அதையே பண்றேன் அப்படின்னு எரினா சொல்லவும், ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு அமைதியா உட்காருங்க, நீங்க ரெண்டு பேருமே எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்மளோட பவர்ஸ் எப்பவுமே தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இதுக்கப்புறமும் சண்டை போட்டீங்க நைட் டின்னர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மன்னிச்சிரு ஜெனி நான் கொஞ்சம் டென்ஷன்ல பேசிட்டேன்னு எரினா சொல்லவும், இல்ல நான் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஜெனி சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஒன்னாகலாம் அப்படின்னு போக்குப்போ கதவை திறந்துக்கிட்டு அந்த டீச்சர் உள்ள வரவும், மிஸ் ஜெசிகா நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரப்போற காம்படிஷன்ல சண்டை போட வேண்டியதானே, ஆர்டியாலையோ எதுவும் சொல்ல முடியாது, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஆர்டியோ டீச்சரா மாறுவான் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவும், என்னது டீச்சரா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆமா அப்படிதான் ஹெட் மாஸ்டர் சொன்னாரு, எரினாக்கும் ஜெனிக்கும் நீ தானே மேஜிக் கத்து கொடுத்துருக்க, உன்னோட திறமைகளை ஹெட் மாஸ்டர் அந்த காம்படிஷன்ல காட்டணும்னு ஆசைப்படுறாரு, ஆர்டிக்கு நல்ல பேர் கொண்டு வரதுக்காக வச்சு நீங்க இதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு டீச்சர் சொல்லவும், தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டி சொல்லியிருக்கான் அப்படின்னு எரினா சொல்லவும், அது மட்டும் கிடையாது நீங்க வின் பண்ணீங்கன்னா ஆர்டிக்கு ஹேண்ட்ஸமான ஒரு யூனிஃபார்ம் பிரின்சிபல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா ஓகே நாங்க அதுல கலந்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஏன்னா ஆர்டி காம்படிஷன் வரப்போது தயாராரு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்றாங்க. இப்ப அந்த காம்படிஷன் டேவும் வருது, அந்த அரினால ரெண்டு பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கிற 3 ஜட்ஜஸ் கிட்ட இந்த ஃபைட் பத்தி கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கர் வந்து கேட்கறான். எரினாவோட அப்பாவும் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவும் தான் ஜட்ஜஸா வந்திருக்காங்க, நம்ம பார்த்த உடனே சொல்லிட முடியாது, இந்த ஃபைட்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எரினாவோட அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்கவும், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றான். பொண்ணுங்களோட யூனிஃபார்ம்லாம் இந்த அகாடமில வேற லெவல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி பண்றாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்பவே திறமையா சண்டை போடுறாங்கல்ல, எல்பார்டோ கண்டிப்பா இவங்கள அவன் டீம்ல எடுத்துக்கிடுவான்ல அப்படின்னு சொல்லி மிஸ் ஒலிவியா கேட்கவும், எல்பார்டோவை நான் பார்த்தது இல்ல சோ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். எரினாவும் அந்த காம்படிஷன்ல ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறா. அடுத்தது எரினாவை தான் கூப்பிடுறாங்க. எரினா கொஞ்சம் பயத்தோடயே தான் இப்ப ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கா. மக்கள் எல்லாருமே அவளை சேர பண்றாங்க. ஒரு வகையில பார்க்கும்போது இவ என்னோட ஃப்ரெண்டு, நான் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படணும், ஆனா இவ ஜெயிச்சிட்டா என்னைய டீச்சரா ஆக்கிடுவாங்களே, எனக்கு அதுல விருப்பம் இல்ல, எந்த ஒரு அடியும் படாம எரினா தோத்து போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டிக்கிறான். இப்ப எரினா கூட ஃபைட் பண்ற அந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணி இப்ப எரினாவை அட்டாக் பண்ணப்போ எரினா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறா. தோத்து போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ரே பண்ணிட்டு இருக்கிறது பார்த்து எனக்காக தான் இவன் ப்ரே பண்றான் போல அப்படின்னு சொல்லி இப்ப ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரே அட்டாக்ல அந்த பொண்ணை ஈஸியா காலி பண்ணிருந்தா. எரினா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஆர்டி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். இப்ப அடுத்தது ஜெனியோட மேட்ச் தான். ஜெயிச்சதுக்கு கங்க்ராட்ஸ் அப்படின்னு ஜெனி சொல்லவும், நம்ம ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணுவோம், ஃபைனல்ஸ் வரைக்கும் வரப்பாரு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எரினா அனுப்பி வைக்கிறா.
இப்போ ஜெனியோட மேட்ச் நடக்குது. அப்படியே எரினாவும் ஜெனியும் ஒவ்வொரு மேட்சா கண்டினியூ பண்ணி வின் பண்ணி எரினா அண்ட் ஜெனி இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஃபைனல்ஸ்க்கு வராங்க. ஜெனி அண்ட் எரினா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே திறமசாலியான பொண்ணுங்க, என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கப்போம். இவ ஒரு மான்ஸ்டர், இவளை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சின்ன வயசுல எரினாவை பத்தி எல்லாருமே பயந்து போயிருப்பாங்க. அதை அவங்க அப்பா யோசிச்சு பார்த்துட்டு என் பொண்ணு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கானா அதுக்கு ஆர்டி தான் காரணம், ஆர்டி கிடைக்கிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ எரினாக்கும் ஜெனிக்கும் ஃபைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஒலிவியாவுமே அந்த மேட்சை பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ எதையோ சென்ஸ் பண்றான். இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அவங்க மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா ஆடியன்ஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கத்துறா. அந்த ஹூடிஸ் போட்ட அந்த டீமன் அந்த இடத்துக்கும் வந்துடுச்சு. அந்த இடம் ஃபுல்லாவே நிறைய டீமன் சுத்தி வளர்த்துடுச்சு. ஸ்டேடியம்ல நிறைய இடத்த வெடிக்க வைக்குது. மக்கள் எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர் ஜெசிகா வந்து ஆர்டி அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து நீ போய் மக்களை காப்பாத்து, எரனாவையும் ஜெனியோவை பத்தி கவலைப்படாத, அவங்களை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெசிகா அப்படிங்கிற அந்த டீச்சர் சொல்றாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் சண்டை போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவும் ஹெல்ப் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஜெனியோ எரினாவும் எல்லா டீமன்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜெனி கொஞ்சம் மாட்டிக்கிறா. உடனே ஜெனி அட்டாக் பண்ற டீமனை எரினா அட்டாக் பண்ணி ஜெனிக்கு ஹெல்ப் பண்றா. என்னதான் அவங்களுக்குள்ள ஃபைட் இருந்தாலுமே அவங்க எப்பவும் போல நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. திடீர்னு ஸ்டேஜ் வச்சு ஒரு ஸ்டோன் மான்ஸ்டர் கிரியேட் ஆகி அப்படியே அது கிறிஸ்டலா மாறுது. ஜெனியோ எரினாவும் அதை என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்கி அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து பயந்து அப்படியே நின்னுட்டு இருக்கோ. இப்ப எரினாவோட அப்பா வந்து இங்க இருந்து போங்க, இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்காரு. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா அந்த ஈவில் கார்டை தோக்கடிச்சதுல இவரும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இவருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவர் தான். அந்த கிறிஸ்டல் மான்ஸ்டரை இப்ப அவர் டெஸ்ட்ராய் பண்றாரு. எங்கப்பா உங்க அப்பா ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவர் தான் அப்படின்னு ஜெனி சொல்லப்போ எங்க அப்பா வாச்சே அப்படின்னு எரினா சொல்றா. எல்லாமே நான் நினைச்சபடி பக்காவா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஜெசிகா அப்படிங்கிற டீச்சர் வில்லத்தனமா சிரிக்கா. பார்த்தா அந்த டீச்சர் வந்துட்டு எரினாவோட அப்பாவை குத்திடுறா. ப்ரொஃபசர் நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு ஜெனி கேட்கப்போ நான் உங்க ப்ரொஃபசர்னு யார் சொன்னா, இது எல்லாமே ஒன்ன கடத்துறதுக்காக தான் எரினா அப்படின்னு சொல்லப்போ எரினா ஷாக் ஆகுறா. நான் தான் ஃப்ரெண்ட்ஸி கிங் ஆஃப் டிராகன், என்னோட உண்மையான பேரு எல்சார்ட் அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெனி வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு எரினா நீ இங்க இருந்து ஓடி போய் இவளை நான் பாத்துக்கிட்டுதான் சொல்லவும் அவ ஜெனியை அட்டாக் பண்றா. நான் இதை ஈஸியா தான் முடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நீ என்ன விட மாட்ட போலியா அப்படின்னு சொல்லி அவ ஜெனியை கொல்லலான்னு போகவும் எரினா போயிட்டு அவளை தடுக்கவோ எரினாவையும் அவ அடிச்சு போடுறா. நான் உன் கூட வந்திருந்தேன், ஜெனியை உயிரோட விட்டுரு, இல்லனா என் நாக்கு கடிச்சுக்கிட்டு நான் செத்து போயிருவேன் அப்படின்னு எரினா சொல்லவும் சரி போ அப்படின்னு சொல்லி இப்ப அவளோட விங்ஸ் வச்சு எரினாவை அங்க இருந்து கடத்தி கூட்டிட்டு போறா. எரினாவை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லி ஜெனி ரொம்பவும் வருத்தப்படுறா. எரினாவை டிராகன்கள் கடத்தி கூட்டிட்டு போயிருந்தா. எரினாவோட அப்பா கண் முடிச்சு எரினா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவோ பொறுமையா இருங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். ஃப்ரெண்ட்ஸி கிங் ஆஃப் டிராகன்ஸ் எல்சார்ட் அவளை கடத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. என்னது எல்சாடா, அவ தானே இந்த உலகத்தையே அழிக்க ட்ரை பண்ண டிராகன், அவ எதுக்காக உங்க பொண்ணை கடத்திட்டு போனா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும் எதுக்காகங்கிற கேள்வி எல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் எரினாவை நம்ம போய் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவ ரொம்பவே பவர்ஃபுல், அது முடியாதுன்னு ஹெட் மாஸ்டர் சொல்லவும் முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் பையன் பாத்துக்கிடுமா அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு. கிங்டம்ல இருக்கிற பேலஸ்க்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் இந்த ட்ரெஷரி ரூம்ல இருக்கிற எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எரினாவோட அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு கிளம்புறா. எரினாவை கூட்டிட்டு வர முடியும்னா அது இவன் ஒருத்தனால தான் முடியும் அப்படின்னு எரினாவோட அப்பா சொல்லிட்டு எரினா வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே சின்ன வயசுல ரொம்பவும் பயந்தா. அவளோட சீக்கிரட்டை ரொம்ப நாளைக்கு எங்களால பாதுகாக்க முடியாது. ஆர்ட் ஒருத்தன் தான் அவளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஆர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எரினா ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தா. ஆனா எரினாவை பத்தின சீக்கிரட் அவனுக்கு தெரிய வந்தா ஆர்ட் எரினாவை விட்டுட்டு போய் அவ திரும்பவும் சந்தோஷம் இல்லாம ஆயிட்டானா அப்படின்னு அவங்க அப்பா வருத்தப்படுறாரு. டீமன் லார்ட் பார்பட்டோஸ் மேல பிராமிஸா சொல்றேன், நான் கடைசி வரை உன் கூட ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எரினாக்கு சின்ன வயசுல பிராமிஸ் பண்றான். ஆனா நீ உன்னை பத்தின உண்மையை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எரினாவை எதையோ சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே மறைஞ்சு போறான். ஆர்ட் என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு எரினா அழுறா. பார்த்தா இது எல்லாமே கனவுதான், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு எரினா பாக்குறா. ஒரு வழியா கண் முழிச்சிட்டியா, அந்த ரிச்சுவலை ஆரம்பிக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த டிராகன் லேடி சொல்லவோ என்ன எதுக்காக கடத்திட்டு வந்த அப்படின்னு எரினா கேக்குறா. உன்னோட உடம்புல ஓடுற அந்த ரத்தம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ என்னோட சீக்கிரட்டை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எரினா கேக்குறா. அது இப்ப முக்கியம் இல்ல, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தான் முக்கியம். இந்த கிரீச்சர் ஒரு ஆர்ஃபன் ஆஃப் கேயாஸ். டீமன் லார்ட் பார்பட்டோஸே இதை கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி சீல் பண்ணி வச்சிருக்கான். இது உன்னோட பிளட் சாப்பிட்டுச்சுன்னா இந்த கிரீச்சர் இந்த இடத்துக்கு வரும், அப்படி இல்லைன்னா வேற டிமென்ஷன்ல சீல் பண்ணி வச்சிருக்கிற ஈவில் கார்டை அதை ரிலீஸ் பண்ணும். அமைதி ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி எந்த ஒரு வாரும் ஃபைட்டுமே இல்ல, இந்த உலகம் ரொம்ப போர் அடிக்குது, அதை திரும்பவும் மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஆர்டி கண்டிப்பா உன்னை வந்து தடுப்பான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் தான் ஒத்துக்கிடுறான். ஆனா என்னதான் இருந்தாலும் அவ ஒரு ஹியூமன், என்னோட ஈக்குவலுக்கு அவனால இருக்க முடியாது. அது போக உன்னோட சீக்ரெட் பத்தி அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன் கூட ஃப்ரெண்டா இருப்பான்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் எரினா அவ கனவுல வந்தது யோசிச்சு பார்த்துட்டு சீக்ரெட் தெரிஞ்சா ஆர்டி நம்மளை விட்டுட்டு போயிருவானோ அப்படின்னு பயப்படுறா. நீயும் ஒரு மான்ஸ்டர், அதுவும் ஒரு மான்ஸ்டர், அது ஒன்னு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இங்க நம்ம ஹீரோ தேவையான விஷயங்களை எடுத்துட்டு கிளம்புவோம். ஆர் நெல்லு அப்படின்னு ஜெனி சொல்றா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸே கிடையாது, ஆனா
உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவும் செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்தது. அதுலயும் குறிப்பா எரினா தான். அவளை பத்தி கூட யோசிக்காம அந்த டிராகன் லேடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவ என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னா அப்படின்னு ஜெனி சொல்லவும், எப்படியும் நாங்க இருட்டுறதுக்குள்ள வந்துருவோம், எங்களுக்காக நீ டின்னர் ரெடி பண்ணி வைக்கியா? ஏன்னா எரினாவும் நானும் திரும்ப வரும்போது ரொம்பவே பசியில இருப்போம். அப்புறம் ஜெனி, உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு வருத்தப்படாத, நீ என் லைஃப்ல வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறா. அந்த கிரீச்சர் இவ்வளவு சாப்பிடுறதுக்காக வருது. எரினா ரொம்பவும் பயந்துட்டு இருக்கா. காப்ளின்ஸ் அண்ட் டீமன் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த கிரீச்சர் வாயை திறந்தா அதுக்குள்ள இருந்து ஒரு கண்ணு வந்து எரினா கிட்ட போகும். திடீர்னு ஒரு லைட் பார்த்தா அந்த மான்ஸ்டர் அழிஞ்சிருது. அப்படி தண்டர் லைட்னிங்கோட நம்ம ஹீரோ வேற லெவல்ல ஹீரோயிக் என்ட்ரி கொடுக்குறான். ஓ நீ வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்த ஆர் மீடியார் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடி சொல்றா. இந்த தடவை நீ என்ன ரொம்பவே டென்ஷன் படுத்திட்ட, இங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட போக முடியாது அப்படின்னு ஒரே டைம்ல 9 ஸ்பெல்ல கேஸ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்கிறான். அந்த டிராகன் லேடி மட்டும் தான் இப்ப பேலன்ஸ் இருக்கா. உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு எரினா அப்படின்னு நம்ம ஹீரோவோட கெட்ட அவுத்து விடுவோம். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை போய் அவ கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறா. ஆவரேஜ் ஹியூமன்ஸை விட நீ ஸ்ட்ராங்கானவன் தான் ஒத்துக்கிடுதேன், ஆனா என்ன உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண ரெடியாகவோ, பயப்படாத இதை நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஒரு மான்ஸ்டருக்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா அப்படின்னு அவ கேட்கவும், என்ன சொல்ல வர அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறா. இல்ல வேணா அப்படின்னு சொல்லி எரினா கத்துறா. அவளை பத்தின சீக்ரெட் உனக்கு தெரியாதா, உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தியும் நீ ஒரு ராயல்ட்டிங்கிறத பத்தியும் நீ உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலையா எரினா அப்படின்னு அவ கேட்கவும், ப்ளீஸ் வேண்டா நிறுத்து அப்படின்னு எரினா சொல்றா. அவ உடம்புல ஓடுறது ஒரு ஈவில் காடோட ரத்தம் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடி சொல்றா. இந்த வேர்ல்டோட ரிலீஜியஸ் டீமன் காட பேஸ் பண்ணி இருக்கு. சோ ஈவில் காட தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எரினாவோட அப்பா தான் உண்மையான ராயல்ட்டி அண்ட் எரினா தான் அந்த நாட்டோட குயின். பட் எரினாவோட சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேக்கா இருக்கிற ஒரு ப்ராக்சி குயினை வச்சு தான் எரினாவோட அப்பா இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் ஒரு ராயல்ட்டி அப்படிங்கிற ஐடென்டிட்டியவும் மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆர்டிக்கு இது தெரிய வந்தா என்னாகுமா அப்படின்னு சொல்லி எரினா அப்பா பயப்படுறாரு. அவ உடம்புல ஈவில் காடோட ரத்தம் ஓடுனா என்ன, இருந்துட்டு போட்டோம். எரினா ராயல்ட்டியா இருந்தாலும் சரி, அவ உடம்புல ஈவில் காடோட பிளட் ஓடுனாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தெரிஞ்ச எரினா ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பிரேவான ஒரு பொண்ணு. என்னோட லவ்க்கும் கைண்ட்னஸ்க்கும் அவ வர்த்தியான பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ மான்ஸ்டர்னு பேசியிருக்க, அதுக்கு ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த டிராகன் லேடி வந்துட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்றா. நீ ஷீல்டே கிரியேட் பண்ண மாதிரி தெரியல, எப்படி இதை தடுத்த அப்படின்னு அவ கேட்கவும், இந்த ஸ்பியர் இது எல்லா மேஜிக்கையும் நாலிஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட அட்டாக்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு அவ லேண்டிங் ஆகிற இடத்துல ஒரு அட்டாக்க வைக்கிறான். அதுல அவ நிக்கவும் நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறா. ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில் நீ கலந்துக்கிடாததுனால உனக்கு ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எதுவுமே இல்ல. உண்மையான ஃபைட் எப்படி இருக்கும் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்பியரை தூக்கி அவ மேல போடுறான். ஒரே அட்டாக்ல அவ ரொம்ப தூரம் பறந்து போய் விழுறா. நல்லவேளை உனக்கு இதுவாகல அப்படின்னு என்ன சொல்லுவோம், இன்னும் இது முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டிராகன் லேடி இப்போ அவளோட ஒரிஜினல் டிராகன் ஃபார்முக்கு மாறுதா. நம்ம ஹீரோ ஷீல்ட் போட்டு ரெடியா நிக்கிறான். அந்த டிராகன் லேடி இப்போ பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்றா. எரினா இங்க நடக்கிறத நீ பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அவனோட ஒரிஜினல் டீமன் லார்ட் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் என்னதான் பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணாலுமே இவங்களுக்கு எதுவாகல. நம்ம ஹீரோ இப்போ கண்டினியூஸா அந்த ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்பெல்ல இருந்து கோல்டன் கலர்ல ஒரு லேடி வரா. எரினா அதை பார்த்து ஆச்சரியப்படுதா. த்ரெட் லெவல் 3 ரிலீசிங் 15% பவர் அப்படின்னு சொல்லி அந்த கோல்டன் லேடி சொல்றா. நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லான மேஜிக்கை ரிலீஸ் பண்றான். நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடியா ஆச்சரியப்படுதா. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு லேடியா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப அவள ஒரு ஸ்வாடா மாத்தி, நான் ஜஸ்ட் ஒரு காமனர், உன்னை இன்னைக்கு அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இன்னும் 3 செகண்ட்ல ரைட் சைடுல ஒரு அட்டாக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோக்கு கரெக்டா எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு. ஆக்டிவேட் எக்ஸலரேஷன் ரே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட்ல இருந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் ரிலீஸ் பண்றான். அந்த டிராகன் லேடியோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவா தான். சோ அதுல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ வந்து இப்ப அட்டாக் பண்றா. எரினா கூட ஒரு மான்ஸ்டர் தான், ஆனா நீ அதை விடவும் ரொம்ப மோசமான ஒருத்தன், கண்டிப்பா உன்னெல்லாம் யாருக்குமே பிடிக்காத அப்படின்னு அந்த டிராகன் சொல்றதை கேட்டுட்டு எரினா கொஞ்சம் வருத்தப்படுறா. நம்ம ஹீரோவா அவன் பாஸ்ட் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததை யோசிச்சு பாக்குறான். கவலைப்படாத, உன்னால முடியும், இந்த ஃபைட்ல மட்டும் நீ தோத்து போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவோ இப்ப நம்ம ஹீரோக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஃபேஸ் 2 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஷிஃப்டிங் டு டீமன் லார்ட் ஃபுல் பாடி ஆர்மர் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஹீரோனோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த மாதிரி மாறுதான், எதாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணப்போ அதோட அட்டாக்கே அதுக்கு திருப்பி விட்டுருதான். உன்னை பத்தி இப்ப எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட மேஜிக், உன்னோட ஃபைட்டிங் டெக்னிக்னு எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. நீயும் தனிமையில ரொம்ப சோகமா இருக்கன்னு கூட தெரியும், ஆனா என்னால ஒன்னு அப்படியே விட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து லேடியா கோட் சிக்மா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆக்டிவேட்டிங் அல்டிமேட்டம் 0 அப்படின்னு அந்த கோல்டன் லேடியா இருக்கிற நம்ம ஹீரோவோட ஸ்வாட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணுது. அந்த டிராகன் லேடியோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்றா. பட் அவளோட அட்டாக் மீறியும் நம்ம ஹீரோவோட அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்து போய் அந்த டிராகன் லேடி அட்டாக் பண்ணுது. இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் லேடி இப்ப அழிஞ்சு போறா. நம்ம ஹீரோவோ இப்ப அவனோட நார்மல் ஃபார்முக்கு வரான். நம்ம ஹீரோ இப்ப எரினா கிட்ட வரப்போ அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் நீ என் கூட ஃப்ரெண்டா தான் இருப்பியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றா. நமக்காக ஜெனி டின்னர் ரெடி பண்ணி வச்சு காத்துட்டு இருப்பா, சீக்கிரம் வா நம்ம போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட சீக்ரெட் தெரிஞ்சுமே ஆர்டி எதுவும் சொல்லல, நான் தான் அவனை தப்பா நினைச்சிட்டேன், என்ன ஆனாலும் சரி ஆர்டி கூட நான் கடைசி வரை இருப்பேன், அதுக்கு நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு எரினா நினைக்கிறா. இப்போ ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. கம் ஃபோர்த் பை தி மிஸ் ஆர்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெஜெண்டரி வெப்பனை வர வச்சு ஒரு டஞ்சன்ல மான்ஸ்டர் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. 3 வருஷமா கண்டினியூஸா இந்த டஞ்சன்குள்ள இருந்து ட்ரைனிங் எடுத்து நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஆனா என் மேல ரொம்பவும் நாறுது, நான் போயிட்டு உடனே குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்ப அந்த டஞ்சன்குள்ள இருந்து வெளியே வரா. சிட்டி என்ன 3 வருஷத்துக்குள்ள இவ்வளவு டெவலப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. குதிரை வண்டி ஓடுறது கூட அவளுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. 3 வருஷத்துக்குள்ள இந்த இடம் எப்படி இப்படி சேஞ்ச் ஆச்சு, ஈவில் காட் கூட போட்டுட்டு இருந்த அந்த வார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவும், ஏங்கப்பா உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் லேடி சில்வி மைவ் அப்படின்னு சொல்லி ஒரு தவிரப்போ நீ யாரு அப்படின்னு அவ கேட்கறா. நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான், 3000 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கீங்களே அப்படின்னு அவன் கேட்கவும், என்னது 3000 வருஷமா, 3 வருஷம் தானே நான் அந்த டஞ்சன்குள்ள இருந்தேன் அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. அந்த குறிப்பிட்ட டஞ்சன்ல டைம் ஃப்ளோ டிஃபரெண்டா இருக்கும்னு தெரிஞ்சுதானே அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், ஆமா எனக்கு தெரிஞ்சுதான் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. நீங்க இல்லாத காலத்துல நிறைய மாறிடுச்சுன்னு சொல்லவோ, என்னாச்சு, ஆமா முதல்ல நீ யாரே என்ன ஃபாலோ பண்ற ஸ்டாக்கரா அப்படின்னு செல்வி கேட்கவும், டீமன் லார்ட் பார்பட்டோஸோட ஆர்மில இருந்த ஒரு ஜெனரல் தான் நம்ம 2 பேருமே மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா பார்பட்டோஸ் அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவோ, ஓ உங்களுக்கு விஷயம் தெரியாதா, டீமன் லார்ட் பார்பட்டோஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவன் சொல்லவும் செல்வி உடனே ஷாக் ஆகுறா. அப்படின்னா மத்தவங்களும் லேடியாவும் என்னன்னா அப்படின்னு அவ கேட்கவோ, அமைதியா பேசுங்க, டீமன் லார்ட் பார்பட்டோஸ் இறந்து போய் ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்காரு. இப்போ அவரு ஆர்ட் மீடியார் அப்படிங்கிற பேர்ல இருக்காரு. அவரோட டீமன் லார்ட் டியூட்டிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம வேற ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அவன் எங்க இருக்கான் அப்படின்னு செல்வி கேட்கறா. ஹெட் மாஸ்டர் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரப்போற கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல நீங்க கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள வச்சு காசு பாக்குறதுக்கு ஏதோ பிளான் போடுதாரு அப்படின்னு ஜெனி சொல்றா. உங்க ஸ்வாட் காம்படிஷன் நல்லபடியா முடியலன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல டீமன் லார்ட் பார்பட்டோஸோட ஹிஸ்டாரிக்கல் டிராமா வச்சிருக்கோம், அதுல நீங்க கலந்துக்கிடணும்னு ஹெட் மாஸ்டர் சொல்லுவோம். எரினா ஓகே அப்படின்னு சொல்றா. இது ஒரு ஸ்மூத்தான விஷயமா தான் தெரியுது, நீங்க என்ன சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு ஸ்மூத்தான விஷயம் இல்ல, இதுல உங்களை கலந்துக்கிட சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்கும்போது இந்த மாதிரி மிரட்டல் லெட்டர்லாம் வரும், அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபேக்கா அனுப்புவாங்க. ஆனா இந்த தடவை மேட்டர் கொஞ்சம் சீரியஸா இருக்கு, அது உனக்கு புரியுது அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்கவும், இது பேப்பர்ல ஹியூமனோட தோல்ல எழுதி அனுப்பியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டா சொன்ன, அதனாலதான் நீங்க டிராமால கலந்துக்கிட்டு அதே நேரத்துல இந்த ஸ்கூலை ப்ரொடெக்டும் பண்ணணும், ஆர் நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ, உன்னால மட்டும் தான் இது முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். கண்டிப்பா நாங்க இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி எரினா சொல்றா. இப்ப இந்த முடிவை நான் தான் எடுக்கணும், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும், நாங்களும் உனக்கு இதுல ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மொத்த ஸ்கூலுக்கு என் ஒருத்தனால எப்படி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். டேலண்டான சில ஸ்டூடெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நாங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஸ்கூலை ப்ரொடெக்ட் பண்றோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு எரினாவும் ஜெனியும் சொல்றாங்க. ஆர்ட் மீடியா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி செல்வி வரவும், அச்சோ செல்வி எப்படி இங்க வருதா அப்படின்னு நம்ம ஹீரோ பாதர் தான், நீ தான் ஆர்ட் மீடியாரா, நீ தான் ஆர்ட் மீடியாரா, அவனை என்கிட்ட இருந்து மறைக்கலாம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒலிவியா வந்து அவளை அடிக்கிறா. 3000 வருஷமா எங்க காணாம போயிட்ட, வந்தது வராததுமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவ கேட்குவோம். ஆமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தலையாட்டுறான். நீ தலையாட்டினது நான் பார்த்தேன், நீ தானே ஆர்ட் மீடியார், டீமன் லார்ட் பார்பட்டோஸோட ரீஎன்கார்னேஷன் நீ தானே அப்படின்னு அவ கேட்குவோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னோட சீக்ரெட் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது, கடைசி வார் நடந்துட்டு இருந்த டைத்துல செல்வி ஒரு டஞ்சன்குள்ள ட்ரைனிங் எடுக்க போனா, அதுக்கப்புறம் அவளை காணும்னு சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆர்டி டீமன் லார்டா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. ஓ அப்படியா, உனக்கு எப்படி தெரியும் செல்வி அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், என்னடா அமைதியா இருக்கிற, என்ன பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு செல்வி கேட்கவும், நீங்க என்ன பேசுறீங்கன்னு நான் குழம்பி போய் இருக்கிறதுக்கோ பயப்படாம இருக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத முட்டாள் அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்து, நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் இதுக்கு மேல அவனை மரியாதை இல்லாம பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு எரினா சொல்லவும், எரினா பாக்குறதுக்கு லிடியா மாதிரியே செல்வியோட கண்ணுக்கு தெரியுதா. நீ யாரு அப்படின்னு அவ கேட்கவும், நான் ஆர்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எப்பவுமே அவன் கூட இருக்கிறவன், ஏன் லெவலுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு செல்வியா சொல்லவும், முடியாது அப்படின்னு எரினா சொல்றா. அப்படின்னா நான் உன் கூட சண்டை போட்டுனாலும் நீ எப்படியாச்சும் ஃப்ரெண்டா ஆக்கிக்கிடுவேன் அப்படின்னு செல்வி எரினாவை பார்த்து சொல்லவும், ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கிளாஸோட பிளான் சேஞ்ச், இன்னைக்கு உங்களுக்கு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் கத்து தரேன் அப்படின்னு ஒலிவியா சொல்லவும், இது நியாயமே இல்ல, இல்லாத விஷயத்துக்கு சண்டை போடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு செல்வி சொல்லவும், நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஆனாலும் உண்மையான ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கான். எல்ராடோ ஸ்பென்சருக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்த மாதிரி செல்வி கூடயும் நீ சண்டை போட்டு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு ஒலிவியா கேட்கிறா. நம்ம ஹீரோவோ செல்வி கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். செல்வி கூட சண்டை போட்டு என்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை தெரியப்படுத்துறதுக்காக தான் ஒலிவியா அப்படி பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த மேட்ச்ல தோத்து தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்றான். செல்விக்கு லிடியாவை ரொம்பவும் பிடிக்கும். எரினா பாக்குறதுக்கு லிடியா மாதிரியே இருக்கிறதுனால எரினா நம்ம ஹீரோக்கு சேர பண்ணவோ செல்வி ரொம்பவும் டென்ஷன் ஆகிறா. செல்வி தான் இருக்கிறதுலயே ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்ல ரொம்பவும் கிரேட் ஆனவா. நம்ம ஹீரோ டீமன் லார்ட் பார்பட்டோஸா இருந்த அந்த டைமிங்ல அவன் கூட இருந்தவா. சோ செல்வி சூப்பராவே ஃபைட் பண்றா. என்ன உன்னால இவ்வளவுதான் முடியுமா, நான் நினைச்சதை விட நீ ரொம்ப வீக்கா இருக்கே அப்படின்னு செல்வி சொல்லவும், அவ என்ன வேணும்னே கோவப்படுத்துறா, அவ பழியில நான் விழுந்துட கூடாது, கடைசியா ஒரு அட்டாக் பண்ணிட்டு நான் தோத்து போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த மூவ் பண்ணும்போது நீ எப்பவோ ஒரு ஓப்பனிங் கொடுப்ப, இன்னும் நீ மாறல செல்வி அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ணலான்னு போனா, செல்வி அதை அசால்ட்டா தடுத்துட்டு இப்ப நம்ம ஹீரோவை குத்தலான்னு போறா. நம்ம ஹீரோ வர வழி இல்லாததுனால டக்குன்னு செல்வியோட ஸ்வாடையே உடைச்சு அவளை தோக்க எடுத்துதான். இப்ப நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒலிவியா அனௌன்ஸ் பண்றா. பரவாயில்ல, செல்வி அந்த டஞ்சன்ல போய் எடுத்த ட்ரைனிங்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்ல இது இன்னும் முடியல, இதுக்காக நான் ஒன்னும் இத்தனை வருஷம் ட்ரைனிங் எடுக்கல, நான் ஒன்னு தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி டெமிஸ் ஆர்கஸ் அப்படிங்கிற அவளோட ஸ்வாட வர வைக்கிறா. செல்வி வேண்டாம் நிறுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதையும் மீறி அவ அட்டாக் பண்ணப்போ நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு தடுத்துருக்கான். ஆனா அந்த இடத்துல நிறைய டேமேஜ் ஆகுது. நம்ம ஹீரோ
ஹீரோ இப்ப டென்ஷன் ஆயிட்டு ஸ்பெல்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம்னு போகும்போது செல்வி நிறுத்து, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு. ஒவ்வொரு தடவை நீ அந்த ஸ்வாட்டை யூஸ் பண்ணும்போதும் அதுல இருந்து பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆகும். லிடியா மட்டும் இப்ப நீ பண்றத பார்த்தானா என்ன நினைப்பா அப்படின்னு ஒலிவியா கேட்கவும், இதெல்லாம் அவனோட தப்பு தான் அப்படின்னு செல்வி சொல்றா. நீ தப்பு பண்ணன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா முதல்ல மன்னிப்பு கேளு, தேவையில்லாம சண்டை போடுறதுனால அதனால எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி லிடியா திட்டின அதே மாதிரியே எரினா வந்து செல்வியை திட்டிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிரு பிக் சீஸ் அப்படின்னு சொல்லி செல்வி அளவும், சரி நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி பண்ணாத ஓகேவா அப்படின்னு எரினா சொல்லவும், இதே மாதிரியே லிடியா சொன்னது ஞாபகம் வந்து எரினா பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ கண்ணுக்கு லிடியா மாதிரியே தெரியுது. இப்ப அந்த டிராமாவை பத்தி நம்ம ஹீரோ போயிட்டு கிளாஸ்ல பேசுறான். டீமன் லார்ட் பார்பட்டோஸோட ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் நம்ம டிராமாவா பண்ண போறோம், எந்த விஷயத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்கவும், பார்பட்டோஸ் அவரோட ஃப்ரெண்ட் லிடியா கூட சேர்ந்து சண்டை போட்டதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. கிளாஸ்ல இருந்த செல்வியை காணுமே அவங்க தேடுறாங்க. பார்த்தா வெளியே சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா சில பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவங்க தான் தேவையில்லாம என்கிட்ட வந்து என்ன ஒரு காமனர்னு சொல்லி கிண்டல் பண்ணி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு செல்வி சொல்லவும், ஆமா நாங்கெல்லாம் நோபல்ஸ், நீங்கெல்லாம் காமனர்ஸ், உங்களால எங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாது, இந்த ஃபெஸ்டிவல்ல எங்களை மீறி உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவும், போதும் நிறுத்துங்க, ஒருவேளை அவ காமனர்ஸாவே இருந்தாலோ அதை நீங்க இப்படி கிண்டல் பண்றது தப்பு தான், உங்க கிளாஸை விட இந்த தடவை நாங்க ஃபெஸ்டிவல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு எரினா சொல்லிட்டு, சாரிப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னு எரினா சொல்லவும், பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான், இவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும், இந்த ஃபெஸ்டிவல்ல நம்மளோட பெஸ்ட்டை பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க போடுற அந்த டிராமால டீமன் லார்ட் பார்பட்டோஸா இருக்க நம்ம ஹீரோவை செலக்ட் பண்றாங்க. பார்பட்டோஸோட ஃப்ரெண்ட் லிடியாவா யாரு இருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், எரினாவை நான் அதுக்கு நாமினேட் பண்றேன், வேற யாராச்சும் வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு செல்வி சொல்றா. சோ எரினா தான் இப்போ அந்த லிடியா கேரக்டருக்கு செலக்ட் ஆகுறா. இப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்கிற மெயின் கேரக்டர் வில்லன் மட்டும்தான். ஈவில் கார்டா யாரு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், யாருமே அதுக்கு ரெடியா இல்ல, நான் அதை பண்றேன் அப்படின்னு செல்வி சொல்றா. சில சமயம் செல்வி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாலோ யாருமே ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட ரெடியா இல்லைன்னா அதை செல்வி வாலண்டியரா வந்து எடுத்துக்கிடுவா அப்படின்னு அவளை நல்ல விதமா நினைக்கிறதுக்குள்ள, நான் ஈவில் கார்டா இருந்ததுன்னா உன் கூட டைரக்டா சண்டை போட முடியும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அடுத்தது இவங்க ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் மாதிரி வைக்கணும், அதை வச்சு ஃபெஸ்டிவல்ல ஃபண்ட் ரைசிங் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஐடியா கேட்கவும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஜெனி வந்துட்டு மேட் கேஃபே பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அவ ஒரு சக்யூபஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரியோ பேசுறா. எங்க அம்மா ஸ்கூல் படிக்கும் போது ஃபெஸ்டிவல்ல இந்த மேட் கஃபே தான் போட்டிருக்காங்க, ஹிஸ்டரியிலேயே ரெக்கார்டு பிரேக் பண்ற லெவலுக்கு அதுல தான் கலெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னாங்க, நீங்க வேணா போய் ரெக்கார்டை செக் பண்ணி பாருங்க, கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே காஸ்டியூம்ஸையும் நான் டிசைன் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு அவ காமிக்கிறா. ஸ்கின் அதிகமா தெரியற மாதிரியாவது இருக்கு, கொஞ்சம் நல்லா கவர் பண்ற மாதிரி இருக்க கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதுவே நான் கவர் பண்ற மாதிரியான டிசைன் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. பசங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, பொண்ணுங்க இவ்வளவு குட்டி ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம கிளாஸ் பசங்க மட்டும் இல்ல எல்லாருமே வந்து பாப்பாங்க, அதுலயும் முக்கியமா ஆர்டி கண்டிப்பா அங்க இருப்பான், அவன் மனசு கவர்றதுக்கு இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவுமே கேர்ள்ஸ் எல்லாருமே ஓகே சொல்றாங்க. மேஜர் போட் இதுக்கு இருக்கிறதுனால என்னால எதுவும் சொல்ல முடியாது, சோ நான் இதை செலக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா அந்த ட்ரெஸ் ரொம்பவும் ரிவீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கறா. எல்லாரும் செலக்ட் பண்ணிருக்காங்க, என்னால என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு, நீ ஏன் கவலைப்படுதா அப்படின்னு ஜெனி அவளை கிண்டல் பண்றா. இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே க்ரோ மூலியமா செல்விக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த மாஸ்க் போட்டவன் பார்த்துட்டு இருக்கான். உன்னோட ஃப்ரெண்ட் செல்வி கூட ஜாலியா இருக்கியா, உன்னை பத்தின அந்த மோசமான உண்மை அவளுக்கு தெரிய வந்தா என்ன ஆகும் உனக்கு தெரியுமா ஆர்ட் மீடியார் அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்கூல்ல அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்குது. நம்ம ஹீரோவோ எரினாவோ சுத்தி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஸ்கூலோட சேஃப்டிக்காக அதே நேரத்துல பேட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சேர்த்து ஃபெஸ்டிவலையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். என்னோட கடையில இருக்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கார் கூப்பிடுவோம், இதை வாரேன் அப்படின்னு எரினா சொல்றா. அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பிளாஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா செல்வி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. சோ இவளை போய் யாராச்சும் தடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செல்வி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோவை எரினாவை கேட்கவும், இவன் ஒரு டீமன் ஹியூமன் வேஷத்துல இருக்கான், இவன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு செல்வி சொல்லவும், மிஸ் ஒலிவியா அந்த இடத்துக்கு வரா. எனக்கு இவரை 10 வருஷமா தெரியும், நான் ரெகுலரா போற ரெஸ்டாரண்ட்ல தான் இவர் வேலை பார்க்காரு, இவர்கிட்ட நான் சமையல் கூட கத்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும், ஒரு காலத்துல என்கிட்ட ஜென்ரலா இருந்தவளுக்கு சமையல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ பேட்ரோல் பண்ணது போதும் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும், நம்ம கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு எரினா சொல்றா. சரி ஓகே நீ சொன்னதுனால போறேன் அப்படின்னு சொல்லி செல்வி போறா. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிரேட் ட்ரீயை வந்துட்டு பல வருஷமா பாதுகாத்துட்டு வராங்க. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, தேர்ட் ரூலர் ஆஃப் ரெபல் தி ஸ்பாட்ஸ்மேன் கிங் இதுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படியான்னு எரினா கேக்குறா. ஈவன் ராயல்ட்டில இருக்கிற உனக்கு கூட தெரியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவரை பெருமைப்படுத்துற விதமா தான் ஒரு ஸ்வாட்ஸ் காம்படிஷன் இன்னைக்கு நடக்குன்னா அதுல கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும், அப்படின்னா வின்னர் யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல அந்த காம்படிஷன்ல என்னைய தோக்கடிக்கிற லெவலுக்கு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், என்னோட பிஸியான டைம்லயும் ஒரு ஃபார்ம் எடுத்து உன்னோட நேம் ஃபில் பண்ணி உன்ன அந்த காம்படிஷன்ல நான் சேர்த்து விட்டுட்டேன், நீயும் அதுல இருக்க அப்படின்னு ஒலிவியா சொல்றா. ஆனா என்கிட்ட அதை பத்தி கேட்கவே இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னோட டீச்சர் அது போக இது இந்த ஸ்கூலோட ஃபண்டிங் ரைஸ் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்லவும், நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்ல. நம்ம ஹீரோவோட கிளாஸ் நடத்துற அந்த மைட் கஃபேக்குள்ள அதை திறந்து நம்ம ஹீரோ போலான்னு பார்த்தா செவுத்த உடைச்சுக்கிட்டு ஒருத்தன் வெளியே வரான். திரும்பவும் இவ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா எமல கை வைப்ப அப்படின்னு சொல்லி செல்வி அட்டாக் பண்ண வரவும், செல்வி இவனை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு உடஞ்சு போன செவரையும் சரி பண்ணி கொடுக்குறான். எல்லாத்தையும் ரொம்பவே டேமேஜ் பண்ணாம சிம்பிளா ஹேண்டில் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகவோ, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸ்மேட் கூப்பிடுறாங்க. ஜெனியவா சாமிங் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம ஹீரோவும் உள்ள போறான். உங்களுக்கு டீ தரட்டுமா காஃபி தரட்டுமா இல்ல எண்ணியவே தரட்டுமா, நீங்க எண்ணிய சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேர்ள்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்னதான் நடக்குது, கொஞ்ச நேரம் ஒன்னு தனியா விட்டா போதுமே அப்படின்னு எரினா அந்த இடத்துக்கு வந்துருதா. மிஸ் எரினா இப்போதைக்கு அவர் எங்களோட மாஸ்டர், அவரை நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ஜெனி சொல்லவும், நீங்க ஆர்டிக்கு பண்ற எல்லா விஷயத்தையும் நானே பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவோ, ஓ அப்படியா
அப்படின்னு பாக்குறா. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்ல அப்படின்னு இப்ப எரினாவும் மேட் அவுட்ஃபிட் போட்டு வந்துட்டு ஆர்டி எனக்கு மட்டும்தான், நீங்க எல்லாரும் வேற யாரையாச்சும் கஸ்டமர் போய் கவனிங்க அப்படின்னு சொல்லவும் இது நியாயமே இல்ல, ஆர்டியை நீ எங்க கூடயே ஷேர் பண்ணிக்கிட்டணும் அப்படின்னு ஜெனி சொல்றா. நீங்க யாருமே வேண்டாம் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு செல்வி சொல்லவோ எல்லாரும் சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது மைக்ல இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இந்த வருஷம் ஸ்வாட் காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு தி ஸ்வாட் கிங்கோட ஹோலி ஸ்வாடான வால் கால்குலஸ் அதோட ரெப்ளிகா தான் இந்த 100th ஆனிவர்சரிக்கான பிரைஸ் அப்படின்னு சொல்லவும் அந்த ஹோலி ஸ்வாட் பிக் சிஸ் ரெடியா போடுதாச்சு அப்படின்னு செல்வி யோசிக்கிறா. ஆர் நீ அந்த காம்படிஷன்ல இருக்கல அப்படின்னா நானும் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு ஜெனியும் எரினாவும் சொல்றாங்க. அப்படியே பேச்சு வாக்குல எரினாக்கும் ஜெனிக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஆர் எனக்கு தான் சொன்னா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லிடியாவோட அந்த ஸ்குவாடோட ரெப்ளிகாவை நான் தான் அடையணும் அப்படின்னு சொல்லி செல்வி நினைக்கிறா. இப்ப அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. லெஜெண்டரியான 3 பேர் இந்த காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க. ஹீரோஸோட 2 பசங்க, அப்புறமா தி லெஜெண்டரி ஜெனரல் ஒலிவியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோட டீச்சர் ஒலிவியா வந்து நிக்கிறா. அப்படின்னா நான் ஸ்பெஷலானவா இல்லையா அப்படின்னு சொல்லி செல்வி வருத்தப்படவோ எரினா போயிட்டு சமாதானப்படுத்துறா. இதுக்கு முன்னாடி ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும், பட் அது மேஜிக் காம்படிஷன். இந்த தடவை நடக்கிறது ஸ்வாட் காம்படிஷன். வழக்கம் போல முக்கியமான ஆளுங்க எல்லாருமே வின் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் ஒலிவியாவை பார்த்துட்டு நான் சண்டை படல தோத்து போயிட்டு தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பையன் வித்ட்ரா பண்ணிருந்தான். நான் ஃபர்ஸ்டே தோத்து போயிட்டா ஒலிவியா கேமல சண்டை வரும்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்போதைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கடைசியா ஜெனியோட மேட்ச் வருது. ஜெனி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அவளோட ஆப்போனன்ட் ஒரு பெரிய ஸ்வாட வச்சுட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் ஒரு அடி அடிக்கவுமே ஜெனி அப்படியே கீழே விழுந்துருதா. இப்படியே போனா ஜெனி தோத்து போயிருப்பா. ஆனா அவளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும், அதுக்கு கொஞ்சம் தான் கான்பிடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை சீர் அப் பண்ணவும் ஆர்டி எனக்காக சப்போர்ட் பண்றான். அவனோட நம்பிக்கையை வீண் போக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெனி போயிட்டு இப்ப அவனை அட்டாக் பண்ணி அந்த மேட்ச்ல வின் பண்றா. கடைசி நிமிஷத்துல என்ன ஒரு எதிர்பாராத திருப்பம் அப்படின்னு சொல்லி ஆங்கர் சொல்றான். நம்ம கிளாஸ்ல ஆளுங்க கம்மியா இருக்காங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எரினாவையோ செல்வியவும் ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போறா. அவங்களும் கிளம்புறாங்க. இப்ப கொஞ்சம் பிரேக் டைம் இருக்குது. மேட்ச்ல வின் பண்ணதுக்கு நம்ம ஹீரோ ஜெனியை பாராட்டுறான். ஆமா எரினாவையும் செல்வியோ எங்கன்னு கேட்கவும் கிளாஸ்க்கு போயிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நம்ம தனியா தான் இருக்கோமா, இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காம்படிஷன் கேக் கூட வரியா அப்படின்னு கேட்கவும் ஆனா எனக்கு பேட்ரோல் டியூட்டி இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும், சோ உன்னோட ப்ரொடெக்ஷன் அங்க தேவை, அங்க வாயேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு வரா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவனை பாக்குறதுக்கு அந்த ஜெனி கிட்ட பிரச்சனை பண்ண எரால்டோ மாதிரியே இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒருத்தனை பாக்குறான். இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான், ஜெனிக்கு ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கானோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே லில்லி நீ வேற லெவல்ல கியூட்டா இருக்க லில்லி லில்லி அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கான். எரால்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடவா அவனும் திரும்புறான். நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் பயப்படுறான். நினைச்சேன் இது பாக்குறதுக்கு ஒன்னே மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் ரொம்பவும் குண்டாய் போய் இருக்கிறான். நம்மளோட சண்டைக்கு அப்புறம் நீ ரூம்குள்ள கதவை சாத்திக்கிட்டு வெளியே வரவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் பிரச்சனை எதுவும் பண்றதுக்காக வரல, ப்ளீஸ் என்ன விட்டு என்ன நம்பு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்ப எதுக்காக வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். நான் வந்ததே லில்லிக்காக தான், அவ எவ்வளவு அழகா இருக்கிறாள். ஓ ஜெனியும் இந்த காம்படிஷன்ல இருக்காளா, ஜெனியும் நானும் இப்ப நிறையவே மாறிட்டோம் அப்படின்னு யாராலும் சொல்லுவோம். நீ கொஞ்சம் மோசமா மாறிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஏன் இதை உன்கிட்ட சொல்றேன்னு தெரியல, ஜெனியோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலிக்கு சர்வெண்டாவே தான் இருந்திருக்காங்க. ரொம்ப சின்ன வயசுலயே ஜெனியை எனக்கு பாடி கார்டா போட்டாங்க. ஆனா அவ எப்ப பார்த்தாலும் தப்புகள் பண்ணிட்டே தான் இருப்பா. ஒரு பாடி கார்டை என்ன ப்ரொடெக்ட் பண்றதை விட அவ எனக்கு பிரச்சனை தான் அதிகமா கொடுத்தான்னு சொல்லுவோம். அதனாலதான் நீ அவளை வெறுக்க ஆரம்பிச்சியா நம்ம ஹீரோ கேட்கிறான். இல்ல நான் டியோக் ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனால எங்களை விட கீழே இருக்கிறவங்கள நாங்க லோவா தான் ட்ரீட் பண்ணணும்னு என் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துதான் என்ன வளர்த்தாங்க. என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த அந்த ப்ரெஷரை ஜெனி கிட்ட நான் டென்ஷனா காமிச்சிட்டேன். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். இப்போ வரைக்கும் நான் ஜெனி கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா மன்னிப்பு கேட்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கிறான். உண்மையை சொல்ல போனா அவளை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு இன்னும் தைரியம் வரல. அவ முன்னேறிட்டு போயிட்டு இருக்கா, ஆனா நான் இப்படி மோசமா மாறிட்டேன். என்னோட வழி என்னன்னு உனக்கு புரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல எனக்கு நல்லாவே புரியும், ஏன்னா நானும் ஒன்னிய மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு செல்வி கிட்ட என்னோட டார்க் சீக்ரெட்டை நான் இன்னும் சொல்லவே இல்லை, அவகிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இப்படி ஒரு நல்ல மனுஷனா மாறினதுக்கு காரணம் நீ தான் ஆர்டி, ரொம்பவும் என்னோட தைரியத்தை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஜெனி கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு எரால்டோ இப்ப அங்க இருந்து கிளம்புறான். ஜெனியா நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த காம்படிஷன்ல வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஆர்டி நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஜெனி சொல்லவும் நீ ரொம்பவே மாறிட்ட ஜெனி, வளரவும் செஞ்சுட்ட. உண்மையிலேயே எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ரொம்பவே அழகுதான், வெளியே பாக்குறதுக்கு மட்டும் இல்ல உன்னோட உள் மனசும் அழகுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஜெனி வைக்கப்பட்டுக்கிட்டு ரொம்பவும் தேங்க்ஸ் ஆர்டி அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க கிளாஸுக்கு போறாங்க. ஜெனி வின் பண்ணது பார்த்தா அவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க. சே நானும் அந்த காம்படிஷனுக்கு போகணும்னு நினைச்சேன், என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி எரினா வந்து கேக்குறா. இப்போ அந்த ஸ்வாட் காம்படிஷனோட 3rd மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஒன்னு நடக்கும் நான் எதிர்பார்த்ததுதான், ஆனா நான் இதுல தோத்து போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா ஒலிவியா கிட்ட நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி நடிச்சுக்கிட்டே இருப்பா ஆர்டி, உன்னோட உண்மையான திறமையை காட்டு, இல்லைன்னா நான் காட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ உண்மையிலேயே நம்ம ஹீரோவை கொல்ற நோக்கத்திலேயே போறா. இவ உண்மையிலேயே என்னை கொன்றுவா போலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப மெகாவால்ட் அப்படின்னு சொல்லி ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றான். அவ பறந்து போய் விழுந்துருதா. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேஜிக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணதுனால அந்த மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆறான். ஒலிவியாவோட மேட்ச்க்குள்ள அவ திரும்ப வராதனால ஒலிவியாவும் டிஸ்குவாலிஃபை ஆறா. இப்ப செமிஃபைனல்ஸ்ல ஜெனிக்கும் எரினாக்கும் சண்டை வருது. ஆர்டியை நீ மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்காத, ஹைரம் கூடயே ஷேர் பண்ணு அப்படின்னு ஜெனி சொல்லவோ ஆர்டியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரினா சொல்றா. யாருப்பா அந்த ஆர்டி, டீச்சரை தோக்கடிச்ச அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிட்டாங்க. எல்லாரும் முன்னாடியே என்ன இப்படி வச்சு செய்யறாங்களே, சீக்கிரம் இந்த மேட்ச் முடியணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வேண்டிக்கிறான். ஜெனி அந்த மேட்ச்ல தோத்து போறா. எரினா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஆர்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு எரினா சொல்லவும் ஆனா அந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சா என்ன பண்ணுவோம்னு எந்த அக்ரிமெண்ட்டுமே போட்டுக்கிடலையா, அது போக உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் நீ சொல்ற வரைக்கும் ஆர்டி எல்லாருக்கும் சொந்தம் தான் அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. நீங்க 2 பேரும்
பேருமே சூப்பரா சண்டை போட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லவும் அவங்க திரும்பவும் அவங்க பாட்டு சண்டையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்வாட்ஸ் காம்படிஷன்ல நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படின்னா இதை மாத்த வேண்டிதான் அப்படின்னு அந்த மாஸ்க் போட்ட வில்லத்தனமா சிரிக்கிற ஹீரோட அகாடமில இப்ப கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. டீமன் லார்ட் பார்பெட்டோஸோட டிராமா ஸ்டார்ட் ஆக இருக்குது. எரினா வந்துட்டு அதுல லிடியா வேஷம் போட்டிருக்கா. அவ ரொம்பவுமே பதட்டமா இருக்கா. எரினா பாக்குறதுக்கு லிடியா மாதிரியே தெரியற மாதிரி செல்வியோட கண்ணுக்கு தெரியுது. ஆர்டி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும், ஹே பதட்டப்படாத, இந்த டிராமாவை நம்ம பண்றதே நம்மளும் ஃபன்னா என்ஜாய் பண்றதுக்காக தான். சோ டென்ஷன் எதுவும் இல்லாம இதை என்ஜாய் பண்ணி பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஈஸியா சொல்லிட்டு எனக்கான பதட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. டிராமா ஸ்டார்ட் ஆகுது. லிடியா ஹீரோயின் கேரக்டர் பண்றா. செல்வி ஈவில் காடோட ரோல பண்றா. இப்ப அவங்களுக்குள்ள வார் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வரான். டீமன் லார்ட் பார்பெட்டோஸோட வேஷத்துல தான் இப்ப நம்ம ஹீரோ இருக்கான். ஆக்சுவலி அதுவும் நம்ம ஹீரோ தான். என்னோட கேரக்டருக்கு நானே நடிக்கிறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. டிராமா சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சேர பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த டிராமால போடுற அந்த ஒரிஜினல் ஸ்டோரியோட கதையில என்ன நடந்துச்சுங்கறத யோசிச்சு பாக்குறான். ஈவில் காட் கூட சண்டை போடுறதுக்கான இடத்த போயிட்டு பார்பெட்டோஸா இருக்கிற நம்ம ஹீரோ போய் பாக்குறான். நானும் லிடியாவும் முன்னாடி போறோம், நீங்க எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பிக் சிஸ் லிடியாவை நான் ஒன்ன நம்பி விட முடியாது அப்படின்னு செல்வி சொல்லவும், வாய மூடி, எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி லிடியாவள திட்டுறா. சாரி என்ன மன்னிச்சிரு, நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி செல்வி கொஞ்சம் கண் கலங்குறா. இப்ப அந்த ஈவில் காட் வந்துட்டு நாளைக்கு 12:30 நம்ம போர் ஸ்டார்ட் ஆக போது, அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள ஓடி போயிருங்க, இல்லைன்னா உங்கள ஒருத்தன் கூட மிஞ்ச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் தான் வார் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால இப்ப நைட் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. செல்வி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் உங்களுக்கு எதுவும் இடைஞ்சலா இருக்குன்னா அப்படின்னு கேட்கவும், எதனால அப்படி கேட்கறேன் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல லிடியா இன்னைக்கு என்ன காலையில திட்டா, நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ உன்னால முடிஞ்சதை மட்டும் பண்ணு, எங்களுக்காக நீ எதுவோ எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டாம், நீ ரொம்ப ஸ்ட்ராங் திறமசாலின்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க 2 பேருமே உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எங்களுக்கும் உன் மேல அக்கறை இருக்கு, அதுலயும் லிடியாக்கும் உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீ என்னனாலும் பண்ணு, ஏதாச்சும் நீ தப்பு பண்ணா அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோவும் சில்வியோ ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வார் ஸ்டார்ட் ஆகுது. பரவாயில்ல, என்னோட காட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டுட்டீங்க, ஆனா நீங்க ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது, என்னோட ஹோலி ஸ்வாட் டெமி சார்கஸ் முன்னாடி ஒருத்தரால கூட நிக்க முடியாது அப்படின்னு அந்த ஈவில் காட் வந்துட்டு இப்போ அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா அவன் தரையில ஒரு ஸ்டெப் எடுத்து கால வைக்குவான். அந்த இடம் படிக்குது, அவன் ஆளுங்க நிக்கிற இடமும் படிக்குது. அந்த ஈவில் கார்டு இப்ப தடுமாறி நின்னுட்டு இருக்கப்போ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி லிடியா போயிட்டு அவனை வெட்டிட்டா. எஸ் நான் சாதிச்சுட்டேன், என்னாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, நான் தான் அந்த டிராப்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சேன் அப்படின்னு செல்வி சொல்லவும், ஹே செல்வி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஜெனரல் ஒருத்த வந்து திட்டிட்டு இருந்தா. அவன் நின்னுட்டு இருக்கிற இடமும் வெடிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோவோட சோல்ஜர்ஸ் நிக்கிற இடமும் வெடிக்குது. செல்வி இதை நீ தானே பண்ணான்னு கேட்கவோ, ஆமா நான் நைட் ஃபுல்லா வந்து இந்த இடம் ஃபுல்லா டிராப் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. சோ அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா டிராப் இருக்கு அப்படிதானே, எங்கெங்க அதை வச்சா ஞாபகம் இருக்கான்னு கேட்கவோ, அதை எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்க முடியும் அப்படின்னு செல்வி சொல்றா. நினைச்ச நீ இப்படிதான் பண்ணுவேன்னு, சரி நம்ம இப்ப எப்படி இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, முட்டாள் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோவோட அடிக்கிறான். இப்ப செல்வி அழுதுகிட்டே வரா. என்னால தானே இன்னைக்கு ஜெயிச்சீங்க, என்ன பாராட்டாம இல்லைனாலும் அட்லீஸ்ட் அடிக்காமையாச்சும் இருந்திருக்கலாம்ல, நான் தப்பு பண்ணா பொறுப்பு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னியா, அப்ப அதெல்லாம் பொய்யா, என்னாச்சு அப்படின்னு அவ கேக்குறா. பட் என்னதான் இருந்தாலும் அவளாலதான் இன்னைக்கு நம்ம ஆளுங்க நிறைய பேர் இறக்காம இருந்திருக்காங்க, அவ பண்ணதை மறந்துட்டு இந்த வெற்றியை கொண்டாடுவோமே. அப்புறம் செல்வி நீ உண்மையிலேயே திறமசாலி தான், நேத்து நான் உன்கிட்ட கோவமா அப்படி பேசினதுக்கு மன்னிச்சிரு, அது ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், என்னதான் இருந்தாலும் நீ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி லிடியா மன்னிப்பு கேக்குறா. செல்விக்கு லிடியாவை தான் ரொம்பவே பிடிக்கும், நம்ம ஹீரோ கொஞ்சம் பிடிக்கும். இப்போ இங்க நம்ம ஹீரோவோட அந்த டிராமா முடியுது. செல்வி வந்துட்டு சில லைன்ஸ் மிஸ் பண்ணிருந்தாலும் நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஒரு வழியா அந்த டிராமா நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இந்த டிராமாக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மேல செல்விக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வருது. அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்ப அந்த இடத்துல செல்விக்கு லிடியா நடந்து போற மாதிரி தெரியுது. செல்வியும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா செல்வி எங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. லிடியா மாதிரியே தெரியற அந்த பொண்ணை போயிட்டு செல்வி பாக்குறதுக்காக போறா. லிடியா அப்படின்னு கூப்பிடவும் பார்த்தா அது வேற ஏதோ ஒரு பொண்ணு. லிடியா உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சில்வி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டவன் அந்த இடத்துக்கு வரான். இப்போ சில்விக்கும் எரினாக்கும் தான் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு. சில்வி இவ்வளவு லேட்டாலாம் வரமாட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஸ்டேஜ்ல வச்சு நான் பார்த்தேன், நீ அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிடுச்சு, சில்வி கண்டிப்பா உன்கிட்ட வந்து லவ் சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்லவோ, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணா பாரு, கண்டிப்பா சில்வி வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ஜெனி சொல்றா. இப்போ சில்வியா அந்த இடத்துக்கு வர, இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன், தி ஸ்வாட்ஸ்மேன் ட்ரீ கிட்ட வந்து நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செல்வி அந்த மேட்சுக்கு போறா. பாத்தியா நான் சொன்னல அவ உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு ஜெனி சொல்றா. இப்ப எரினாக்கும் செல்விக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எரினா சொல்றா. மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே எரினா கழுத்துல அடிச்சு செல்வி அவளை மயங்க வச்சிருந்தா. செல்வி தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப ட்ரீ கிட்ட அந்த வின்னிங் பிரைஸோட செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ ப்ரப்போஸ் பண்ண போறத ஜெனியும் எரினாவும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவ ப்ரப்போஸ் தான் பண்ண போறான்னு சொல்லவோ, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு எரினா கிளம்பவோ, ஹே அமைதியாரு அப்படின்னு ஜெனி சொல்றா. இவங்க கத்துறது செல்விக்கு நல்லாவே கேட்டுட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வாரான். இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல
பிறந்ததுல இருந்தே உன் மேலதான் ஒரு கண்ணா இருக்கிறேன். நீதான் உண்மையிலேயே பார்பட்டோஸோட ரீஇன்கார்னேஷனா இல்லையான்னு சொல்லி நான் குழம்பி போய்கிட்டே இருந்தேன். உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது தயங்காம சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான், நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு. செல்வி வில்லத்தனமா நின்னுட்டு இருக்கா. அந்த மரம் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஹார்ட் பீட் ஒரு மாதிரி அடிக்குது. லெடியா யூஸ் பண்ண அந்த ஹோலி ஸ்வாடோட ரெப்ளிகாவை தான் வந்துட்டு காம்படிஷனோட வின்னிங் பிரைஸா கொடுக்கறதா சொல்லிருப்பாங்க. பட் ஆனா இது ஒரிஜினல் ஸ்வாட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, இந்த ஸ்வாட்ஸ்மேன் ட்ரீ எதுக்காக பாதுகாத்துட்டு வந்தாங்கன்னா இத்தனை நாளா இந்த ஸ்வாடோட ஒரிஜினல் பவர் இந்த ட்ரீக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்னு செல்வி சொல்றா. இப்ப அவளோட டெமிசார்கஸ் ஸ்வாடையும் எடுக்கிறா. நம்ம ஹீரோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா ஒரு மாதிரி துடிக்குது. செல்வி கையில இருக்கிறது 2 லெஜெண்டரி வெப்பன்ஸ். இப்ப அதோட பவர்ஸை கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரா. நம்ம ஹீரோ கிட்ட ஸ்வாட் கூட இல்ல. நம்ம ஹீரோ பறந்து போய் தப்பிச்சு அங்க இருந்து போறான். செல்வி இப்படி பண்ண மாட்டா, இவளை யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நான் அவளை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எரினாக்கும் ஜெனிக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஒரு வழியா நான் எதிர்பார்த்தது நடந்துடுச்சு அப்படின்னு அந்த மாஸ்க் போட்டவன் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஆர்ட் தான் பார்பட்டோஸோட ரீஇன்கார்னேஷன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி செல்வி கேட்கவும் அவன் மேல உனக்கு இப்ப ரொம்பவே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது நடக்கணும்னா நானே தான் உன்னை மாத்தி ஆகணும் போலயே அப்படின்னு சொல்லி அவ தலையில அவன் கை வைக்கிறான். என்ன மன்னிச்சிரு லெடியா, நான் உன்னை இப்ப கொல்ல போறேன். ஃபேர்வெல் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ லெடியாவை கொண்டதை அவளுக்கு காமிக்கிறான். அதே சேம் டைமிங்ல அவளை பிரெயின் வாஷும் பண்ணிருக்கான். ஓ, அவனை போய் கொல்லு, அதுதான் நீ வாழ்றதுக்கான ஒரே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் தான் அவளை பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருக்கான். செல்வி அந்த ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோட முதுகுல வெட்டுறா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே கீழே விழறான். பாத்தியா லெடியா, நான் உனக்காக பழி வாங்கிட்டேன். அவன் இறந்து போயிட்டான். ஆனா இதுக்கப்புறம் நான் என்னோட லைஃப்ல என்ன பண்றது எனக்கு தெரியும். நான் இந்த மொத்த உலகத்தையே அழிக்க போறேன், எல்லாரையுமே அழிக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லவோ, ஹே முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, நிறுத்து அப்படின்னு எரினா வந்து சொல்லவோ எரினாவே வந்து அவ அட்டாக் பண்றா. உடனே ஜெனி செல்வியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. செல்வி உனக்கு என்னாச்சுன்னு எரினா கேட்கிறா. செல்வி வந்துட்டு ஜெனியை அடிச்சு போடுறா. ஹே செல்வி, நான் இன்னும் உன்னோட பிக் சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும் எரினாவா அவ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துருதான். உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு தெரியும் நீ தான் டீமன் லார்ட் பார்பட்டோஸ் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோனோட டீமன் லார்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால செல்வியை ஈஸியா தடுத்துட்டு அவளோட பிரெயின் வாஷ் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அவ அட்டாக் பண்ணதா வரா. அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணாதான் முடியும். 3, 2, 1 அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுவோம். நிறுத்துங்க அப்படின்னு லிடியாவோட வாய்ஸ் கேட்குவோம். 2 பேருமே நிப்பாட்டி இருக்காங்க. அது லிடியா தானே அப்படின்னு செல்வி கேட்கறா. வேலைக்கு ஆகாதவங்கிட்ட வேலையை கொடுத்தாச்சுதான் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்க் போட்டவன் வந்து செல்வியா அடிக்கிறான். நீ தானே இது எல்லாத்துக்கும் காரணம், எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இறந்து போன என்னோட மாஸ்டரை ரிவைவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது அப்படின்னு மாஸ்க் போட்டவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா மாஸ்க் போட்டவன் உடம்புல தான் அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கையை துண்டா வெட்டிடுறான். இப்ப அந்த மாஸ்க் போட்டவன் கொஞ்சம் தூரம் பறந்து போய் நின்னுட்டு செல்வியோட அந்த ஹோலி ஸ்வாடான டெமிசார்கஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஷாக் அடிச்சு அதை கீழே விட்டுருதான். ஹோலி ஸ்வாட எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது, அதோட வீல்டரை அந்த ஸ்வாடே தான் செலக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த ஸ்வாட் எடுத்து எப்படி பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அதோட பவரை ஆக்டிவேட் பண்ணி அவன ஒரு ஸ்லாஷ் போடுறான். அவ்வளவுதான், அந்த மாஸ்க் போட்டவனோட கதை முடிஞ்சது. செல்விக்கு என்னாச்சும் நம்ம ஹீரோ பார்க்கவோ ஹே முட்டாள் அப்படின்னு சொல்லி லிடியாவோட வாய்ஸ் கேக்குது. அந்த ஹோலி ஸ்வாடுக்குள்ள இருந்து பேசிட்டாலும் பார்த்தா நீ உண்மையிலேயே முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்குள்ள இருந்து லிடியா வெளியே வரா. ஹே செல்வி, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு லிடியா கேட்கவோ லிடியா இது நீ தானா அப்படின்னு அவ பாக்குறா. பார்பட்டோஸ் மேல எந்த தப்புமே இல்ல, நான் இறந்து போனதுக்கு அவன் மேல நீ கோவப்படாத. இந்த உலகம் நீ நினைக்கிற லெவலுக்கு ஒன்றும் மோசமா இல்ல, ஆசைப்பட்டபடியே இந்த உலகம் இப்ப அமைதியா இருக்கு, இதுல நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிடியா இப்ப நம்ம ஹீரோவோட ஸ்வார்க்குள்ளேயே போயிருந்தா. அவ என்ன முட்டாள்னு கூப்பிட்டால, இப்படி கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஸ்கூல்ல இருந்து வெளியூருக்கு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது கார்ட் கேம் விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எரினா தான் எப்பவும் வின் பண்ணிட்டு இருக்கா. இது நியாயமே இல்ல, நீ மட்டும் வின் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு ஜெனி வருத்தப்படும்போது திரும்ப ட்ரை பண்ணி பாருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்பவும் அவங்க ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. அதுலயும் ஜெனி தோத்து போறா. அண்ட் இந்த கார்ட்ஸ்ல வந்து பார்பட்டோஸ் லிடியா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸ் போட்டோஸ் வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு காலத்துல எனக்கு எதிரியா இருந்தாலும் இப்ப இவ போட்டு மதிக்கிறது பார்த்தா எனக்கே பாவமா இருக்குன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். அப்படின்னா அந்த கார்டுல இருக்கிறது மேஜிக் ஸ்காலர் பார்டா அப்புறமா லிடியாவா ஓவர் அழகா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா டைமே ஸ்டாப் ஆகுது. இவங்க 3 பேர் மட்டும் தான் அசைஞ்சிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாருமே மேல இருந்து கீழே விழுறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். நீ ஒரு டீமனா இல்ல சாதாரண பையன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ என்ன டீமன் எடுத்துக்கிட்டதா இருந்தா எடுத்துக்கோ, உண்மையிலேயே மத்த எல்லாரும் என்ன வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்கன்னா கார்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லப்போ சரி ஓகே நீ சொல்ற மாதிரியே நீ கார்டனே வச்சுக்கிடுவோம், எங்களை எதுக்காக இங்க வர வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த பிரபஞ்சத்துல மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு உலகத்திலயும் ஒவ்வொரு ரியாலிட்டி பாசிபிளா இருக்கும். நடந்த எந்த ஒரு விஷயத்தையும் மாத்த முடியாது, அதுதான் இயற்கை. ஆனா ஒருத்தன் அதை மாத்த ட்ரை பண்றான் அப்படின்னு அந்த கார்டுங்கிற பையன் சொல்லப்போ சரி அதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது டீமன் லார்ட் இருக்கிற காலத்துல தான் நடக்கு, அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லவும் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லா ஆஃப் நேச்சரை மாத்த நினைக்கிற அந்த டீமன் லார்ட நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு வந்துட்டு இப்ப நம்ம ஹீரோவா அப்படியே விட்டுருதான். இப்ப நம்ம ஹீரோவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தா ஹே அங்க பாருங்க அப்படின்னு ஜெனிஷா காவரா பார்த்தா அந்த இடத்துல 2 3 இருக்கு. நம்ம இப்போ ஏன்ஷியன் பீரியட்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஏன்ஷியன் காலத்துல 2 நிலா இருந்துச்சு, ஒரு சண்டேல தான் ஒரு நிலாவை அழிச்சிட்டா
வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த இடத்த பார்க்கும்போது ஃபார்டியா எம்பையர்ல இருக்கிற மாக்கினா டிஸ்ட்ரிக்ட் மாதிரி இருக்கு. இந்த காலத்துல இந்த இடத்த டீமன் லார்ட் பார்படோஸ் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா இது டைம் டிராவல் ஆனா இது எப்படி பாசிபிள், நம்ம எப்படி திரும்ப போறது அப்படின்னு அவங்க கேட்கும். தனக்கு கார்டன் சொல்லிக்கிட்டு அந்த பையன் தான் இதுக்கு காரணம். அவன் சொன்ன வேலையை நம்ம முடிக்கணும். ஆனா நமக்கு எந்த ஒரு விஷயமும் தெளிவா தெரியாது. இங்க இருக்கிற நிலைமை என்னங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். டீமன் லார்ட் பார்படோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம திரும்ப வீட்டுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க இருந்து எங்களை கூட்டிட்டு போக முடியும்னா அது ஒன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்னு அந்த பொண்ணை துரத்திட்டு வரது இவங்க பாக்குறாங்க. இது ஒரு டெத் ஸ்டிங்கர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா இது குட்டியா கியூட்டா இருக்கும், எப்படி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஜெனி கேக்குறா. டைம் லைன்ல நான் எதையோ சேஞ்ச் பண்ண கூடாதுதான், ஆனா என் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு சாக்கு போறதை பார்த்துட்டு சும்மா என்னால நிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறான். அது அந்த பொண்ணை அட்டாக் பண்ணலான்னு போகும். நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். அந்த பொண்ணு அப்படியே ஷாக் ஆகுறா. உனக்கு ஒண்ணு ஆகலையே அப்படின்னு அவ பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. ரொம்பவே சூப்பர் ஆர்டி அப்படின்னு நம்ம ஹீரோவா அவங்க பாராட்டுறாங்க. ஹே, என்னோட ஆளுங்கள்ல ஒருத்திய காப்பாத்திருக்க ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ஒலிவியா அந்த இடத்துல வந்து நிக்கப்போ, லேடி ஒலிவியா நீங்களா அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஏறினாவ சொல்றாங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், இல்ல அவங்க தெரியாதனமா அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங், உங்களை பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆனவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒலிவியா அவளோட பவரை அன்லீஸ் பண்ணவும் மத்த ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே நிக்கிறத பார்த்தா அவ ஆச்சரியப்படுதா. சரி என் கூட வாங்க அப்படின்னு ஒலிவியா கூட்டிட்டு போறா. ஏன்ஷியன் காலத்து இடத்த பார்த்தா அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுதாங்க. பட் நம்ம ஹீரோக்கு இந்த இடத்த பத்தி எல்லாமே தெரியும். அந்த கார்ட்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒலிவியா வரவும் அதை மறைச்சு வைக்கிறான். எங்களை எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேரு ஆர்ட் மீடியார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். நடந்துகிட்டு இருக்கிற பார்ல அந்த டீமன்ஸ் எதிர்த்து எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம அரசர் பார்படோஸ் அவரோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹியூமனிட்டியை காப்பாத்த போராடிட்டு இருக்காரு. நேத்து நான் பார்த்தேன் கேஸ்டிங்கே இல்லாம பெரிய லெவல் மேஜிக் யூஸ் பண்ண ஒன்னு மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்க எங்க கூட இருந்தா வார்ல ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வா சொல்லவும், ஸ்ட்ராங்கா இருக்கிறனா உங்க சிட்டிக்குள்ள ஃப்ரீடமா நீங்க சுத்த விரும்பல அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு வா சொல்றா. உங்க டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், ஆனா எனக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என் கூட தான் எப்பவும் இருக்கணும்னு சொல்லுவோம், ஆனா இது ஒரு வார் ஜோன் அப்படின்னு வா சொல்றா. அவங்க ப்ரொடெக்ஷனை நான் பாத்துக்கிட்டேன். அப்புறம் உங்க டீம்ல இருக்க லேடி பார்டாவோட டீம்ல தான் நான் ஜாயின் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ஒலிவியா கேட்கறா. தெரிஞ்சதுனால தான் பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்ன மாதிரி ஒரு டேலண்டடான ஆளு அவளோட டீம்ல போய் ஜாயின் பண்ணா எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒலிவியா வருத்தப்படுறா. பட் நாங்க சின்ன பசங்க தான், நாங்க கத்துக்கிட வேண்டியது நிறைய இருக்கு, மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். நீ சொல்றது ஒரு வகையில பாயிண்ட் தான் அப்படின்னு அவ யோசிக்கிறா. நீங்க சரின்னு சொல்லுங்க, நாங்க அரசருக்கு சேவை செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த மேஜிக் ஸ்காலர் வெர்டாவோட ரிசர்ச் லேபுக்கு வராங்க. வார்ல வந்துட்டு இவளோட டீம் தான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது, சோல்ஜர்ஸ்க்கு தேவையானது சப்ளை பண்றவங்க. சோ இந்த இடம் ரொம்ப சேஃப் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான். பட் ஆனா இவங்க நின்னுட்டு இருக்கிற அந்த லேப் இவங்க கண்ணு முன்னாடியே வெடிச்சு சதுருது. இங்க இன்னும் என்ன பிரச்சனை காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எஸ், இது உண்மையிலேயே ஆசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து கேட்கும். லேப் எப்படி வெடிக்க வச்சிட்டீங்களே, பார்டாக்கு தெரிஞ்சா கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கும். அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும். நாங்க லேடி பார்டாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு என்ன கண்ணு தெரியாதா, நான் தான் லேடி பார்டா, உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. அந்த கார்டுல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இதுல ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க நேர்ல பாக்குறதுக்கு நல்லாவே இல்லையே, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தவும், ஹே என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பார்டாய் உங்களை திட்டுறா. இல்ல தப்பெல்லாம் எதுவும் சொல்லல, மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லேப நார்மல் ஆக்கி உங்க எல்லாரையும் அவ உள்ள கூட்டிட்டு போறா. என்னோட டீம்ல யாருமே ஜாயின் பண்ண நினைக்க மாட்டாங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த பார்டா கேட்கவும், நாங்க ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன அது அப்படின்னா நீங்க உண்மையிலேயே ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்கீங்களா, இப்படி ஒரு சம்பவத்தை நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்ல, ஆனா டைம் டிராவலிங் பத்தி எனக்கு ரொம்பவே நிறைய தெரியும், இதை பத்தி ரிசர்ச் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை, கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பார்டா பேசிட்டு இருக்கும்போதே கதை ஓடுறதுக்கு யாரோ உள்ள வராங்க. சில்வி தானே இது அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஏரினாவும் ஷாக் ஆகுறாங்க. ஒழுங்கு மரியாதையா அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி சில்வி பார்டாவை பிடிக்க ட்ரை பண்றா. ஆனா அவளால முடியல. லெக்ஸிஸ் லேடியா எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சில்வி கூப்பிடவும் இப்ப லேடியா உள்ள வரா. அவ உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி நிக்கிறான். அந்த லெஜெண்டரி லேடியா இதுதானே, நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு எரினாவும் ஜெனியும் பார்த்துட்டு இருந்தா. ஹே மரமண்டா, உன்கிட்ட அதை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் நீ அதை ரெடி பண்ணி தராம இருக்க அப்படின்னு ரவுடி மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. எரினாவும் ஜெனியும் இவளா அந்த லெஜெண்டரின்னு சொல்லப்படுற ஆளு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. என் டீம்ல சில ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்கள வச்சு நான் சில ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லவும், யார் அது அப்படின்னு சொல்லி லிடியா பாக்குறா. அப்போ ஜெனி வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறத பார்த்துட்டு, ஹே குழந்தை உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பேரு ஜெனிங்க அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா இருக்கியா, என்னோட வீட்டுக்கு வரியா, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் நைட்டு தனியா இருக்கலாம் அப்படின்னு லேடியா வந்துட்டு ஜெனியை கட்டிப்பிடிக்கவும், நம்ம ஹீரோ வந்து அவங்க ரெண்டு பேரையும் வளக்கி விட்டுருதான். தேங்க்ஸ் ஆர்டி அப்படின்னு ஜெனி சொல்றா. நீ யாருடா அப்படின்னு லேடியா கேட்கவும், நாங்கெல்லாம் டிராவல் பண்ணி ரொம்பவே டயர்டா இருக்கோம், சோ அவளுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன தைரியம் இருந்தா எங்க ரொமான்ஸ் வந்து தடுப்பா அப்படின்னு கேட்கவும், அவளுக்கு விருப்பமே இல்லாம பண்ணா அதுக்கு பேரு ஹராஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன என்கிட்ட மோதி பாக்கணுமா அப்படின்னு லேடியா கேட்கவும், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மோதி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்னு லேடியா கூப்பிடவும், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, இதோ வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இப்போ லேடியா
லிடியாவும் நம்ம ஹீரோவோ ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இப்போ லிடியா ஓடி போய் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறா. அவன் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஈஸியா தடுத்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் மண்ண துப்பி மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்ணி அவன் பைக்கிலே ஒரு கிக் விடுறா. நம்ம ஹீரோ இப்ப பறந்து போய் விழறான். எனக்கு ஞாபகம் இருக்கிற லிடியா இப்படிதான் சீட்டிங் பண்ணி சண்டை போடுவா. இந்த லிடியாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லிடியாவை போய் அட்டாக் பண்ண போனா அவ நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ணிருந்தா. ஆனா நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அவன் மூஞ்சிலேயே செமையா ஒரு கிக் விடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேருமே ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஒரே சேம் டைம்ல ரெண்டு பேருமே ஓடி போய் பஞ்ச் பண்ணவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மூஞ்சில பஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கண்டினியூஸா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி ரெண்டு பேரும் கீழே விழுந்திருந்தாங்க. உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், இன்னும் நிறைய ட்ரைனிங் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ மட்டும் என்ன உன் மூஞ்ச பாரு அடி வாங்கி காமெடியா இருக்கு அப்படின்னு லிடியா சொல்றா. உன் மூஞ்சி மட்டும் என்ன அடி வாங்கி அதை விட காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தெரியும், ஆனா உன்னோட பவரை வேஸ்ட் பண்ணிட்டு நீ அவளோட டீம்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். ஆனாலும் என்னோட டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி லிடியா கேட்கறா. கரெக்ட் தான், நான் அவ டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா கெஸ் பண்ண நீ நான் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறதையும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன ரொம்பவும் கெஞ்ச வைக்காத, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னோட டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி லிடியா வந்துட்டு ஏதோ ஒன்று கேட்கறா. அது என்னங்கிறது நமக்கு காமிக்கல. பட் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். சரி நான் உன் டீம்ல ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அரசர் பார்பட்டோஸ் கூட நீ ரொம்பவும் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டேன், நான் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அதுதான் உன்னோட ரீசனா, என்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவர் ஈஸியா உன்னை மீட் பண்ணிட மாட்டாரு அப்படின்னு லிடியா சொல்லவும் ஆமா எனக்கே தெரியும், நான் அந்த டயத்துல அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ பெருசா எதையாச்சும் சாதிச்சு அவருக்கு உன் மேல நம்பிக்கை வந்தா அவர் உன்னை மீட் பண்ணுவாரு, ஜஸ்ட் என் கூட இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லிடியா போறா. நம்ம ஹீரோ அப்படியே அவன் கையை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். இப்போ அந்த டீமன்ல டைரக்டா வார் அறிவிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குரூப் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அரசே சபையில சில தேவையில்லாதவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆர்டிய ஒருத்த மென்ஷன் பண்ணவும் அவங்க லிடியாவோட ஃப்ரெண்டுன்னு இன்னொருத்தான் சொல்றான். அவங்க நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க, அவங்க இந்த இடத்துல இருக்க தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் சொல்றான். இப்போ பார்பட்டோஸா இருக்கிற நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன்ல டைரக்டா இப்ப நம்ம கிட்ட வார் அறிவிச்சிருக்கான் அப்படின்னு பார்பட்டோஸ் சொல்லவும் அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், அவனை நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு எல்பார்ட்ட சொல்றான். நம்ம ஃபுல் ஃபோர்ஸே இறக்கி இந்த தடவை சண்டை போட போறோம்னு சொல்லவும் அப்படின்னா நீங்க ஃபுல் ஃபோர்ஸே இறக்கலீங்களா அப்படின்னு இன்னொருத்த கேட்கறான். இந்த வார்ல நானும் கலந்துக்கிட போறேன் அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் சொல்லவும் எல்பார்ட்டா கேட்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு லிடியா சொல்றா. நீங்க வரணும்னு கூட அவசியம் இல்ல, நாங்களே இதை பார்த்துப்போம் அப்படின்னு செல்வி சொல்லவும் அரசே நீங்க இல்லாத தெரிஞ்சு இங்க வந்து அட்டாக் பண்ணனா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கவும் அதனாலதான் எதிரியா நம்ம ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு பார்பட்டோஸ் சொல்லவும் அவன் ஒரு இம்மார்டல் அழிக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ஏன் கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு, இன்னும் 3 நாள்ல நம்ம போய் அவன் கோட்டையை அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் சொல்றான். லிடியா அரண்மனையில் நம்ம ஹீரோ தங்கி இருக்கான், உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு லாட்டிமா அப்படிங்கிற அந்த சர்வன்ட் சொல்றா. லிடியா வெங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ஆர்மி கிட்ட அவங்க ஸ்ட்ராட்டஜி பத்தி பேச போயிருக்காங்க, நீங்க தேடுனதா சொல்லணுமான்னு கேட்கவும் இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோவில் அனுப்பி வைக்கிறான். விஷயங்கள் இந்த டைம் லைன்ல சேஞ்ச் ஆயிருக்கு, லிடியாவும் கர்ஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப இறந்து போகல, இப்பவே நான் ஃபியூச்சருக்கு போனா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆயிருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்லவும் ஓ டீமன் லார்ட் நீயா என்ன மாதிரி வேற டிமென்ஷனல்ல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா நீ நினைக்கிற மாதிரி அது ஒன்னும் அவ்வளவு சொல்ல போடலாம் டீமன் லார்ட் சொல்லவும் நீ எப்படி இந்த டிமென்ஷனலுக்கு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஆர்ட் மீடியாரா இருக்கலாம், ஆனா உண்மையிலே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஏன் முன்னாடி நடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லவும் ஓ நான் இதை கலட்டினாதான் உனக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் இப்போ அவனோட ஹெல்மெட்டை கலட்டுறான். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, பார்த்தா அதுவும் நம்ம ஹீரோ தான், டீமன் லார்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற அதுவும் நம்ம ஹீரோ தான், அவன் வேற ஒரு டிமென்ஷனல்ல இருந்து வந்திருக்கான். நம்ம ரெண்டு பேரோட ஸ்டோரியுமே ஒண்ணுதான், நம்ம பார்பட்டோஸா வாழ்ந்திருக்கோம், ரீஎன்கார்னேஷன் ஆயிருக்கும், ஆர்ட் மீடியோட ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துல வாழ்ந்திருக்கோம். பட் என்னோட டிமென்ஷனல்ல நான் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிச்சேன், நீ அதுல இருந்து தப்பிச்சுட்டு, ஆனா நீயும் நானும் ஒண்ணுதான். லிடியாவை கொலை பண்ணதுல நான் ரொம்பவே கில்ட்டி ஃபீலிங்ல இருந்து ரீஎன்கார்னேஷன் ஆகி ஆர்ட் மீடியாரா மாறினேன், ஆனா அப்பவோ என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகல, பார்பட்டோஸா இருந்து நான் பட்ட அதே கஷ்டத்தை தான் இப்பவும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லவும் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஆர்டி கேட்கறான். நீ வந்தா அதே மாதிரியே தான், அந்த கடவுள் பையன் தான் என்னையும் இங்க அனுப்பி வச்சான், பட் அந்த கடவுள் பையன் எனக்கு கொடுத்துருக்கிற வேலை இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும்னு சொன்னான், அப்படின்னா தான் என்னால லிடியா சாகாம காப்பாற்ற முடியும். இதே மாதிரியே தானே நீயும் லிடியா இறந்ததை நினைச்சு நீ ரொம்பவும் வருத்தப்படுற, அதை மாத்தணும்னு ஆசைப்படுறதானு கேட்கவும் லிடியா அந்த கர்ஸ் கிங் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா, இப்போ அவ சேஃப் தானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இந்த வார ஆரம்பிக்கிறா அப்படின்னு ஆர்டி கேட்கவும் இல்ல நம்மளால விதியை மாத்த முடியாது, லிடியா இறந்து போறது தான் அவளோட விதி, ஆனா அதை நான் மாத்தணும்னா அந்த காட் பையன் சொன்ன மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கணும், சோ இந்த வேர்ல்டு பொறுத்தளவு நான் ஒரு வில்லனா இருக்கணும், லிடியா என்ன கொண்டு அவ ஒரு ஹீரோவா மாறணும், அவ கையால தான் நான் இறந்து போகணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட, நான் செஞ்ச பாவத்துக்கு அதை தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் சொல்லுவோம். ஆனா நீ இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யோசிச்சு பாரு, நான் படுற கஷ்டத்தை தானே நீயும் அனுபவிக்க, லிடியா திரும்ப உயிரோட வரணும்னு உனக்கும் ஆசை இருக்குதானே அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும் அந்த கர்ஸ் கிங்கோட கர்ஸ் நல்லா லிடியா ஒரு மான்ஸ்டரா மாறிட்டா, அந்த கர்ஸ் அவளோட நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அவளோட ஆர்மியும் இதனால அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சு, மக்களை காப்பாத்தணும்னா லிடியாவை கொண்டாதான் முடியுங்கிறதுனாலதான் லிடியாவை கொண்டு அவ சாபத்தையும் நீக்கின அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அதுல உனக்கு திருப்தியும் நிம்மதியும் கிடைச்சதா, இப்போ வரைக்கும் நீ அதனால நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்க, நான் நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்கேன், நான் அதனால ரொம்பவே கஷ்டப்படுறேன், இது எல்லாமே என்னோட முட்டாள்தனம் தான், நான் பார்பட்டோஸா இருக்கும்போது அந்த டீமனை எதிர்க்கும் போது லிடியா என்ன கூப்பிட்டா, ஆனா நான் தான் என்னோட அரக்கன்ட்னால அன்னைக்கு அவ கூட போகல, லிடியா அன்னைக்கு அப்படி மான்ஸ்டரா மாறினதுக்கு காரணம் என்னோட தப்பு தான், அதை நான் தான் சரி பண்ணணும், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சோ லிடியாவை நான் திரும்ப உயிரோட கொண்டு வருவேன், நீ என் கூட
கூட ஜாயின் பண்றியா, என்ன சொல்ற அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் எரினாவையும் ஜெனியவும் யோசிச்சு பாக்குறான். ஆனாலுமே சரி இவன் கூட சேரலான்னு முடிவெடுக்கும் போது அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத அப்படின்னு லிடியா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. நீ தயக்கத்துல இருக்க, உனக்கு 3 நாள் டைம் தரேன், ரூயன் இடத்துல என்னைய வந்து நீ மீட் பண்ணு, அப்போ உன்னோட முடிவு என்னன்னு சொல்லு அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, குழப்பமா இருக்கு. லாட்டிமா, நான் ஹைப்போதெட்டிக்கலா கேக்குறேன், மிஸ் லிடியாவோட உயிர் முக்கியமா உங்க உயிர் முக்கியமான்னு கேட்டா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா லேடி லிடியாவோட தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா என்னோட உயிரை விட அவங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே ஆர் வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சீக்கிரப்பா அப்படின்னு லிடியா கூப்பிடுறா. என்ன சில்வி நிறைய சாப்பிட்ற அப்படின்னு எரினா கேட்கவும் ஆமா நான் வளர்ற பொண்ணு இல்ல அப்படின்னு சில்வி சொல்லவும் எதுவும் வளர்ந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஜெனி கிண்டல் பண்றா. ஆர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜெனி கேட்கறா. ஒரு தடவை ஜெனி வந்து ஆர் நீதான் உண்மையிலேயே டீமன் லார்ட் பார்பட்டோஸ் அப்படின்னு கேட்கவும் எதனால அப்படி கேட்கற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல சாரி நான் தெரியாம கேட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ லிடியா வந்து ஹே நீ ஃப்ரீயா இருக்கியா, வா வெளியே போலாம், இது செம டேஸ்டா இருக்குல்ல, நீயே சாப்பிட்டு பாரு, இந்த கேம் சூப்பரா இருக்குல்ல, ஹே பொண்ணு நைட்டு ஃப்ரீயா இருந்தா என் வீட்டுக்கு வரியா, ஹே ஆர்டி பொண்ணுங்க கிட்ட எல்லாம் என்னப்பா பேச வைக்கப்படுற அப்படின்னு நம்ம கேட்கவும் உன்ன மாதிரி முட்டாளுங்க தான் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது நான் முட்டாளா, அழகான ஜீனியஸான ஒரு பொண்ணுனா அப்படின்னு வா சொல்லவும் நான் பார்த்ததுலயே பெரிய முட்டாள் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டக்குனவா நம்ம ஹீரோ மூஞ்சில பஞ்ச் வைக்கிறா. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு பஞ்ச் பண்ண ஒரு அழகான பொண்ணு மூஞ்சில இப்படியா பஞ்ச் பண்ணுவா அப்படின்னு நம்ம கேட்கவும் அழகான பொண்ணா யாரும் அப்படி என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். மாத்தி மாத்தி உங்க 2 பேரும் சண்டை போட்டு கீழே விழுறாங்க. இப்போ உன்னோட டிப்ரெஷன் கம்மியாச்சா அப்படின்னு அவ கேட்கிறா. ஒத்துக்கிட கஷ்டமா தான் இருக்கு, பட் முட்டாள்தனமா இருந்தாலும் சில சமயம் நீ புத்திசாலித்தனமா தான் யோசிக்கிற. உன்கிட்ட ஒன்னு கேட்கவா, உனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை இழந்துட்ட, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணா அவங்க திரும்ப கிடைப்பாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஃபிளைட் மேஜிக் யூஸ் பண்ணி எனக்கு ஈக்குவலா பரப்பியா அப்படின்னு அவ கேட்கிறா. பரப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு அவ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இது என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்கவோ டீமன்ஸ் கூட நான் இந்த இடத்துல சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. கோஸ்ட் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். லேடியா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த கோஸ்ட் எல்லாம் சொல்லுது. இந்த சிட்டில நிறைய பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்க, அதான் அந்த இடத்துல தான் நாங்க வார் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாங்க முதல்லயே காலி பண்ண சொன்னோம், ஆனா யாரும் காலி பண்ணல. இதை விட கெட்ட நேரம் நைட் நேரம் வந்து அவங்க அட்டாக் பண்ணாங்க. இங்க இருந்த சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இது எல்லாமே நான் செஞ்ச பாவங்கள் தான் அப்படின்னு சொல்லி லிடியா வருத்தப்படவும் ஆனா நீ டீமன்ஸை கொலை பண்ணி மக்களை காப்பாத்த தானே ட்ரை பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டீமன்ஸா இருந்தாலும் அதுங்களுக்கும் ஃபேமிலி குழந்தைங்கன்னு இருக்கு. ஒரு வகையில நானும் ஒரு கொலைக்காரி தான். நான் செஞ்ச பாவங்களுக்கு நான் எப்படி இறந்து போகணுங்கிறத ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். பேட்டில் ஃபீல்டு வாரில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு வீர மரணம் அடையணும். இந்த உலகம் ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கணும். அந்த மாதிரி அமைதியான ஒரு உலகத்துக்காக சண்டை போட்டு நான் சாகணும். எனக்காக யாரும் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நான் செஞ்ச பாவங்களுக்கு உலக அமைதிக்காக போர்க்களத்துல தான் இறந்து போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் ஓமல பாச வச்சவங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா நம்ம ஹீரோ கேட்கிறான். என்னை பத்தி யாரும் கவலைப்படக்கூடாது, ஏன்னா நான் செஞ்சதுக்கான பலனை தான் நான் அனுபவிக்கிறேன், அதுதான் என்னோட ஆசையோ கூட அப்படின்னு சொல்றா. இப்போ லிடியாவோட அரண்மனைக்கே திரும்ப வராங்க. நீங்க 2 பேர் மட்டும் தனியா எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும் என்ன மிஸ் பண்ணீங்களா செல்ல குட்டீஸ், உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்கு ஒரு கிளிப் கொடுக்குறா. எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சில்வி கேட்கவும் நீ என்னோட பாச தங்கச்சி, உனக்கு எதுக்காக, அப்புறம் எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என் கூட ட்ரிங்க்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அவ கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். 3 நாள் கழிச்சு இப்போ அந்த வார் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டீமன் லார்ட் ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால பார்பட்டோஸோட எல்லா ஜெனரலுமே அந்த ஃபைட்ல கலந்துக்கிட்டாங்க. ஒலிவியாவும் அதுல ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. டீமன் லார்ட் சைடுல இருந்து ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணுது. அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டிராகனை எல்பார்டோ அசால்ட்டா தோக்கடிச்சிருந்தான். அடச்சா இது ரொம்பவே போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் ஒரு பெரிய ஸ்பெல்ல கிரியேட் பண்றான். அதை அவன் ரிலீஸ் பண்ணா இவன் ஆளுங்களையும் சேர்த்து தான் அதை அட்டாக் பண்ணும். பார்பட்டோஸ் ஒரு பிளாக் ஹோலை கிரியேட் பண்ணி அந்த டிராகனையும் சேர்த்து அழிச்சிருந்தான். நீங்க ரொம்பவும் சூப்பர் அரசே அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். இதுதான் அந்த எல்பார்டோவை நான் எப்பவுமே ஃபைட்டு கூப்பிடுறது இல்ல, நம்ம ஆளுங்க எதிரி ஆளுங்கன்னு பார்க்காம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இருக்கிற கண்டிஷன்ல போச்சுன்னா அந்த டீமன் லார்ட பிடிக்க முடியுமான்னு தெரியல, ஆனா இதை சாதிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு பார்பட்டோ சொல்றான். லிடியாவும் செல்வியோ ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லிடியா வந்துட்டு எதையோ பாக்குறா. செல்வி இதுக்கப்புறம் நீ தான் அதை பாத்துக்கணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி லிடியா இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டீமன் லார்ட போயிட்டு மீட் பண்றான். என்ன பதில் சொல்ற, என் கூட ஜாயின் பண்றியா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவும் என்னால முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதனால அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கவும் லேடியா கிட்ட நான் இதை பத்தி பேசினேன், நம்ம யாரும் அவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிறத அவ விரும்பல, போர்க்களத்துல சாகணுங்கிறது தான் அவளோட ஆசையோ கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என் பக்கம் இருந்திருந்தா இது சிம்பிளா முடிஞ்சிருக்கும், இப்போ உனக்கு ஏன் கையால தான் சாவு அப்படின்னு அந்த டீமன் லார்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவா அந்த டீமன் லார்ட அட்டாக் பண்றான். 2 பேருமே நம்ம ஹீரோ தான் அப்படின்னாலுமே கூட 2 பேரும் வேற வேற டிமென்ஷனல்ல இருந்து வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேருமே ஓரளவுக்கு இப்போ ஈக்குவலா தான் சண்டை போடுறாங்க. நீ இப்படிதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ ஒரு முட்டாள். பார்பட்டோஸ் ஆர்மி சண்டை போடுற அதே டேட்டுக்கே நான் எதுக்காக இங்க உன்னை கூப்பிட்டேன்னு தெரியுமா, அதை பத்தி நீ யோசிக்கல அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சிரிக்கிறான். எரினாவும் ஜெனியும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு போய் ஹெல்ப் எதுவும் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆர்டி தான் எல்லாத்தையும் போய் பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துலயே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எரினா வருத்தப்படுறா. என்னதான் இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஜெனி சொல்லவும் கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும் ஆனா சில விஷயங்கள்ல நீ விட்டு கொடுக்கறது தான் பெஸ்ட், ஆர்டிய மத்த கேர்ள்ஸ்க்கும் நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஜெனி சொல்லவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு எரினா சொல்றா. லேடியாவோட சர்வெண்ட் லாட்டிமா வந்து உங்க 2 பேரோட ஹெல்ப் ஆர்டிக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் கடைசியில ஒரு வழியா ஆர்டி நம்மள கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க போறாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெனி கேக்குறா. ஆர்டி இப்ப அந்த டீமன் லார்ட் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்காரு. டீமன் லார்ட்
லார்டோட கோட்டையை கைப்பற்றுறதுக்காக வெளியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப அதுக்குள்ளதான் போக போறோம் அப்படின்னு சொல்லி லாட்டிமா சொல்லவும், எங்ககிட்ட பிளான் கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்னு சொல்லி எரினா கேக்குறா. டீமன் லார்டு ஒரு இம்மார்டலா இருக்கான் அப்படின்னா அவனோட சோலை தனியா பிரிச்சு வேற ஒரு பொருளுக்குள்ள வச்சிருப்பான் அப்படின்னு லாட்டிமா சொல்லவும், அப்படின்னா டீமன் லார்டோட உடம்புக்குள்ள சோல் இல்லையா அப்படின்னு சொல்லி எரினா கேக்குறா. ஆமா, இந்த டீமன் லார்ட் தன்னோட உடம்புக்குள்ள இருந்து தன்னோட சோலை வேற ஒரு பொருளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். நம்ம அந்த சோலை டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும் நம்மளால அவனை அழிக்கவே முடியாது. சோலை மறைச்சு வச்சிருக்கிற அந்த பொருளை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும், அதுதான் இப்ப நம்மளோட வேலை அப்படின்னு லாட்டிமா சொல்லவும், ஆர்டி இதை நம்மள நம்பி கொடுத்துருக்கான், நம்ம இதை பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எரினாவும் ஜெனியும் நினைக்கிறாங்க. பார்படோஸோட ஆர்மி கோட்டைக்கு வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த கோட்டைக்குள்ளதான் போயாகணும். இது ரொம்பவே பெரிய ஒரு மிஷன், நாங்க இதுக்காக பண்ணணும் அப்படின்னு எரினா பயப்படவும், ஏன் என்னாச்சு உனக்கு பயமா அப்படின்னு ஜெனி கேட்கவும், எனக்குலாம் ஒன்னும் பயம் இல்ல அப்படின்னு சொல்லி எரினா சொல்லவும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ உனக்கு தைரியம் வந்துருச்சு, வா நம்ம போய் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு ஜெனி சொல்லவும், எரினாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. ஜாக்கிரதா அப்படின்னு லாட்டினா எரினாவை தள்ளி விடுறா. லாட்டிமாவோட காலில் இப்போ அடிபட்டுருது. எதிரிங்க நம்ம கிட்டக்கு நெருங்கிட்டாங்க, நீங்க போய் வேலையை முடிங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு லாட்டிமா அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறா. வாடா அப்படிங்கிறவா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அப்படிங்கிறதுனால அவளோட ரோபோட்ஸை வச்சு எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. பார்படோஸோட ஒவ்வொரு ஜெனரலுமே ஒவ்வொரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் வின் பண்ற கண்டிஷன்லயும் இருக்காங்க. பிக் சிஸ் லேடியா என்ன மட்டும் தனியா விட்டு எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி செல்வி யோசிக்கிறா. எரினாவும் ஜெனியும் அந்த கோட்டைக்குள்ள போயிட்டாங்க அண்ட் அந்த கிறிஸ்டலையும் பாக்குறாங்க. இதுக்குள்ளதான் அந்த டீமன் லார்டோட சோல் இருக்கு போல அப்படின்னு சொல்லி அதை உடைக்கலாம் அப்படின்னு அவங்க போகும்போது பார்த்தா அங்க செட் பண்ணி வச்சிருக்கிற ட்ராப்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட மேஜிக்கையும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. ட்ரை பண்ணாதீங்க, உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லாட்டிமா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. லாட்டிமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எரினா கேக்குறா. இதுதான் உன்னோட பிளானா, அவங்கள விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவங்க ரெண்டு பேரும் உனக்கு முக்கியம்னா இப்ப வச்சு நீ ஏன் பக்கம் சேர்ந்துற அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் அவங்களை கொல்லலாம் மாட்டேன், கவலைப்படாத. ஆனா பார்படோஸோட ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அவங்க கேசல்குள்ள வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்ப இவங்களோட சேஃப்டிக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்றான். நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீ இப்ப என் கூட சேர்ந்து இந்த மொத்த உலகத்தையும் நம்ம அழிச்சாவது லேடியாவோட உயிரை நம்ம காப்பாத்தணும், அதுக்கு தானே நீயும் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லார்ட் கேட்கவும், நம்ம ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கான். எரினாவும் ஜெனியும் கேசல்குள்ள இருக்காங்கிறது தெரியாம பார்படோஸோட ஆர்மி வந்து அந்த கேசல்ல டிஸ்ட்ராய் பண்ணா இவங்களும் சேர்த்து தான் இறந்து போவாங்க. சீக்கிரம் ஒரு முடிவெடு அப்படின்னு டீமன் லார்ட் சொல்லுவா. அப்படின்னா என்ன மிரட்டல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் கூட சேர்ந்துற அப்படின்னா தான் உன்னால அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்றான். லாட்டிமா நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும், லேடி லிடியா தான் எனக்கு ரொம்பவும் முக்கியம், அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அப்படின்னு லாட்டிமா சொல்லவோ எரினா செம டென்ஷன் ஆகுறா. எரினா ஒரு பிரச்சனை வந்த உடனே எப்பவுமே நீ ஈஸியா விட்டு கொடுக்க ரெடியா நிக்கிற, நான் அப்படி கிடையாது அப்படின்னு ஜெனி சொல்லவும், மேஜிக் யூஸ் பண்ண முடியாம உங்களால தப்பிக்க முடியாதுன்னு லாட்டிமா சொல்லவும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒர்க் ஆகுற மாதிரி ஆர்டி எங்களுக்கு ஒன்னு கத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி காத்துல இருந்து மேஜிக் யூஸ் பண்றான். அந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் இப்ப தப்பிக்கிறாங்க. இதை நான் எதிர்பார்க்கல, பட் ஆனா உங்களால இங்க இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படின்னு லாட்டிமா வந்துட்டு இப்ப பீஸ்ட் எல்லாத்தையும் சமன் பண்றா. எங்களை உன்னால அவ்வளவு ஈஸியில தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெனியும் ஏரினாவும் இப்ப சண்டை போட ரெடியா நிக்கிறாங்க. என்ன விட்டுட்டு ஃபைட்டை நீங்களே என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி லேடியா அந்த இடத்துக்கு வரா. நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி எரினா கேட்கவும், உங்ககிட்ட நான் கொடுத்த அந்த கிளிப்ல ஒரு ட்ராக்கிங் ஸ்பெல்லும் இருக்கு, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு லேடியா சொல்றா. ஹே லாட்டிமா, எதுக்காக நீ இதெல்லாம் பண்றேன்னு தெரியல, ஆனா இதை நிறுத்து அப்படின்னு லேடியா சொல்லவும், நீங்க உயிரோட இருக்கிறது எனக்கு முக்கியம், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னால இதை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி லாட்டிமா வந்துட்டு அவளோட பீஸ்ட் எல்லாத்தையும் சமன் பண்ணி அட்டாக் பண்ண வரா. லேடியா எல்லாத்தையும் ஈஸியா அடிச்சு போட்டு லாட்டிமாவை போய் பிடிக்கவும், நீங்க சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு லாட்டிமா சொல்றா. லேடியா அவளை அடிச்சு மயங்க வச்சுட்டு அந்த கிறிஸ்டலை உடைக்கிறதுக்காக போறா. அதை தடுக்கிறதுக்கு நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. லேடியா அது எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு, இந்த உலகம் அமைதியான ஒரு பிளேஸா மாறணும், நான் போர்க்களத்துல சாகணுங்கிறது தான் என்னோட ஆசை, எனக்காக யாருமே உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேடியா வந்துட்டு அந்த கிறிஸ்டலை உடைக்கிறா. இமார்டலா இருந்த அந்த டீமன் லார்ட் இப்ப மார்டலா மாறிட்டான். பார்படோஸை எதையோ ஃபீல் பண்றான். உன்னோட பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னோட இமார்டாலிட்டி மட்டும் தான் போயிருக்கா, அவ்வளவுதான், நீ என் கூட ஜாயின் பண்ணா இப்பவும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்லவும், என்னோட பதில் சேஞ்ச் ஆகல, இப்பவும் நான் உன் கூட ஜாயின் பண்ண மாட்டேன், லேடியா எனக்கு ரொம்பவும் முக்கியம் தான், நான் அவளை கொன்ன கில்ட்டி பெயின் எனக்கு இப்பவும் இருக்கதான் செய்யுது, அவ திரும்ப வரணும்னு நானும் பல மட்டும் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அந்த டீமன் லார்ட் கேட்கிறான். ஏன்னா நம்ம சுயநலமா இருக்கும், நம்ம ஆசைக்காக லேடியாவை நம்ம திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், நீதான் நான் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை கொல்றது தவிர எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு அந்த டீமன் லார்ட் சொல்றான். அப்படின்னா நானும் உன்னை கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட அந்த அல்டிமேட் ஃபார்முக்கு மாறுதாங்க. ஆர்டியோட அந்த காஸ்டியூமும் டீமன் லார்டோட காஸ்டியூம் ரெண்டுமே சேமா தான் இருக்கு. லைஃப் ஃபுல்லா உன்னால அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு டீமன் லார்ட் கேட்கவும், நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஹே பார்பி, என்ன சொல்ற, நம்ம டீமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதா, அவங்கள அப்படியே விட சொல்றியா, அவங்க நம்ம ஆளுங்க நிறைய பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு லேடியா சொல்லவும், ஆனா இதுக்கு மேலேயும் யாரும் சாக கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்படோஸ் சொல்றான். நீ ஒரு கோலை, நானே அவனை போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி லேடியா கிளம்புவோம். நம்ம ஹீரோ வந்துட்டு லேடியாவை தடுக்கல, சரி நீ போயிட்டு வா, நான் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். அப்போ எனக்கு தெரியல, போன லேடியா திரும்ப வரமாட்டான்னு சொல்லி, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன், நானும் அவ கூடவே அன்னைக்கு போயிருந்திருப்பேன், இது நான் செஞ்ச தப்பு, அதுக்கான தண்டனையை நான் தான் அனுபவிச்சாகணும், லேடியா அவ செஞ்ச பாவங்களுக்கு போர்க்களத்திலேயே ஒரு வீராங்கனையா இறந்து போகணும்னு
பண்ணணும்னு நினைக்கிறா. அதே மாதிரி நான் செஞ்ச தப்புக்கு இந்த வலி என் மனசுல கடைசி வரை இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த டீமன் லார்ட் இப்ப நம்ம ஹீரோவை கொல்ற கண்டிஷன்ல இருக்கும்போது அந்த டீமன் லார்டோட ஸ்வாடுக்குள்ள இருக்கிற அந்த லிடியா வந்துட்டு அவனோட கையை பிடிச்சி தடுக்கிறா. சோ அந்த டீமன் லார்ட் ஒரு செகண்ட் அப்படியே நின்றுதான். நம்ம ஹீரோவா அந்த லிடியாவை பார்த்துட்டு இப்ப அந்த டீமன் லார்ட் அவனோட ஸ்வாட வச்சு வெட்டிடுறான். நீ உண்மையிலேயே இதை தான் விரும்புறியா? லிடியா இறந்தா உனக்கு பரவாயில்லையா? அவ கூட நம்ம இருந்த அந்த நாட்கள் அதெல்லாம் நீ எப்படி மறந்து போன? என்னால லிடியாவை விட முடியாது. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிடுறேன். தோத்து போறது அகராதியில கிடையாது. லிடியா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் அவளை லவ் பண்றேங்கிறதையே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கொல்ல போறல அப்படின்னு சொல்லி அந்த டீமன்ல கேட்கும். நம்ம ஹீரோ இப்ப அவனோட ஸ்பாட வச்சு அவனை சுத்துறான். இன்னொரு கொலையும் பண்ணிருக்க, இது உன் மனசை இன்னும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீமன் லார்ட் இறந்து போறான். அவனை கொன்னதுமே இப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். எரினாவும் ஜெனியும் க்ளோவாக ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லிடியா சொல்லவும், நாங்க ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு எரினா கேட்கிறா. அந்த மாதிரியா தான் ஏதாச்சும் இருக்கும்னு நான் யோசிச்சேன் அப்படின்னு லிடியா சொல்றா. டீமன் லார்ட் அழிஞ்சிட்டாங்கிறதுனால அவனோட ஆர்மியும் இப்ப அழிஞ்சிடுச்சு. ஃபியூச்சர்ல இந்த உலகம் ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டா இருக்கா அப்படின்னு சொல்லி லிடியா கேட்கவும், அது வந்து அப்படின்னு எரினா யோசிச்சுட்டு இருக்கவும், ஹாப்பியான ஒரு இடமா தான் இருக்கு. டெய்லியும் நாங்க என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஜெனி சொல்றா. சில கஷ்டங்கள் இருந்தாலுமே எங்க லைஃப் நாங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு புதுசா தோணுன ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு எரினா சொல்றா. அதுவே எனக்கு போதும். நாங்க போராடுற அந்த போராட்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு தெரியும் போது எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆர்டி கிட்ட மட்டும் நான் சொல்றதை சொல்லிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவ எதையோ சொல்லி அனுப்புறா. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து மறைஞ்சு போயிருந்தாங்க. இதை அவங்க தான் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்பரோஸ் புரிஞ்சுக்கிட்டான். டீமன் லார்ட் அழிஞ்சு போயிட்டா அப்படிங்கிறதுனால வீரர்களே போதும் நிறுத்துங்க. நம்ம இந்த வார்ல ஜெயிச்சிட்டோம். இதுக்கு மேல சண்டை போடணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் சொல்றான். ஹே பார்பி, டீமன் லார்ட ஈஸியா அழிச்சிட்டு போல அப்படின்னு லிடியா வந்து கேட்கவும், நான் அதை பண்ணல, அந்த ஆர்டி தான் அதை பண்ணிருக்கான். அவன் எங்க, நாம அவனை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் கேட்கவும், ஆர்டியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி லிடியா சொல்றான். எனக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு ஆர்டியை என்னால பாராட்ட முடியலையா அப்படின்னு பார்பட்டோஸ் வருத்தப்படுறான். நான் கொடுத்த வேலையை கரெக்டா முடிச்சிட்டீங்க, இப்போ நீங்க உங்க உலகத்துக்கே போலாம் அப்படின்னு அந்த காட் சைல்டு சொல்லவும், நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கண்டிப்பா நான் உனக்கு ஒரு எதிரி கிடையாது, ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ அப்படின்னு அந்த காட் சொல்லவும், அப்படியா, ஒரு ஃப்ரெண்டை பார்த்து இதை சொல்லக்கூடாதுதான், ஆனா திரும்ப உன்னை நான் மீட் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் தான் அப்படின்னு அந்த காட் மறைஞ்சு போறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட டைம் லைனுக்கே வந்துட்டாங்க. ஹே ஆர்ட், உன்னை எவ்வளவு நேரமா எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் ஏந்தி அப்படின்னு சொல்லி சில்வி நம்ம ஹீரோவை எழுப்புறா. லிடியா கொடுத்த அந்த கிளிப் வந்துட்டு அவங்க தலையில இருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பவே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒலிவியா சொல்றா. இப்போ இவங்களுமே அவங்க ஸ்கூல் கொடுத்துருக்கிற அந்த மிஷனை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்குள்ள கிளம்புறாங்க. ஹே ஆர்ட், லிடியா உன்கிட்ட ஒன்னு சொல்ல சொன்னா, என்ன நடந்தாலும் சரி நம்ம எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி லிடியா சொன்னதா சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு லைட்டா கண் கலங்குற மாதிரி இருக்கு. மத்த ரெண்டு பேரும் போகும்போது நம்ம ஹீரோ சோகமா நின்னுட்டு இருக்கான். அவங்க கூட போ அப்படின்னு சொல்லி லிடியா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ லிடியாவை பத்தி வருத்தப்படாம இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நம்ம ஹீரோ அவன் லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எரினா கூடயோ ஜெனி கூடயோ சேர்ந்து இப்ப நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு